இறைவனுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். தை திங்களில் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தை திருநாள் வாழ்த்துக்களும், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களும், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களும் ஆக இதயம் நிறைந்த அனைத்து வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்வதில் பெருமிதமும் பேருவகையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அனைத்தும் அடைகின்றேன். இந்த சிறப்புக்குரிய நாளில் ஒரு 2-3 தினத்தின் முன்பு கடந்த வாரத்தில் ஒரு நண்பர் கேட்டார், ஐயா நீங்க சிறு ஒரு விளக்கத்தை தரணும்னு கேட்டாங்க. என்ன சொல்லுங்கன்னு கேட்டார். இந்த பொங்கல் திருநாளை பத்தி ஏதாவது தகவல் கொடுங்களேன், உங்களுடைய திருவாயால் சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளதா தகவல் கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க ஐயா, இது தமிழர் திருநாள் தானே, அனைவரும் தமிழர், தமிழ் மண்ணில பிறந்தவர்கள் அனைவரும் தமிழர்கள் தான், அதனால சொல்லேன். இந்த போகி பண்டிகை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் போட்டு எரிக்கணும் பழசெல்லாம். அதாங்க எப்படின்னா கேட்டேன், போகி என்றால் என்ன செய்வீங்க? பழையன கழிதலும் புதியன புகுதலும். வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குப்பையா போட்டு எல்லாமே எரிப்போங்க ஐயா, அதுதான் போகி திருநாள் சொன்னாங்க. அது காலங்காலமா செய்றீங்க, செஞ்சிட்டு இருக்கணும். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவி. ஆழமான ஒரு பொருள் எல்லா சொற்களிலும் இருக்கிறது. போகி என்பது பழைய பொருட்களை எரிக்கிற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. போகி என்ற சொல் எரித்தல், எரிக்கணும்னு சொன்னா வேண்டாததை கழித்தல் என்று சொல்றோம். என்ன வேண்டாததை கழித்தல்? மனித மனம், மனம் அது செம்மையானால் மந்திரம் கூட ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. மனம் தூய்மையாக இருக்கணும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் ஒருவருக்கு இல்லையா? எவ்வளவு பெரியது! அனைத்து அரண் ஆகுல நீர பிறங்கிறார் வள்ளுவ பேராசன். அப்ப மன தூய்மையை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறாரோ, குறிப்பிட்டிருப்பாரோ? 11 வரைக்கும் சொன்னாங்க, நான் வரைக்கும் முடியாது மனசு என்ற கருத்து இதில் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ மன தூய்மை எப்படி வரும்? மனம் அப்ப தூய்மையா இருக்கணும்னு சொன்னா அப்போ அழுக்கா இருக்குதா? சார் ஒருத்தன் புகை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்ப எங்கிட்ட வந்து ஒருத்தர், ஐயா இனிமேல் நீங்க புகை பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி? இனிமேல் நீங்க மது அருந்த கூடாதுங்க ஐயா அப்படின்னு நான் சொல்றேன். ஏறி அதை சொல்ற? இல்ல மது அருந்து தவறு. சரி, அது மது அருந்துபவன்ட்டு சொல்லணும், புகை பிடிக்கிறவங்க தான். அப்போ நமது வள்ளுவர் செய் என்று சொன்னதை விட செய்யற்க என்று சொன்னது அதிகமா சொல்லி இருக்கிறது. எத்தனை இடத்துல அது ஆழமா போக போக தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகமாக அதை செஞ்சிருக்கிறார்கள், தவறு இழைத்திருக்கிறார்கள். தப்பு இல்லை, தப்புன்னா தண்டனை அனுபவிச்சாகணும். தப்பை செய்தவன் வருந்தி ஆகணும், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவமே. ஏன்னா மாற்றிக்கலாம், தெரியாம செய்யறது அறியாமை. அதான். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தனை சொல்லாட்சி அவர் பயன்படுத்தி செய்யற்க என்று அவர் சொல்றாருன்னா ஒளி வர வேண்டும், அறிவு வர வேண்டும். அதாவது ஒளி வந்துருச்சு இல்லையா? அப்போ அறிவு நம்மை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கிற அறியாமை நம்மை விட்டு விலக வேண்டும். அறிவு ஒளி வந்து விட்டால் அறியாமை இருள் விலகிவிடும், போயிடும், வெளிச்சம் வந்துடும். இதுதான் வாழ்வியல் தத்துவமே. இது எவ்வளவு பெரிய! ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த காலம் மட்டும் மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டு நிம்மதியாக, நிறைவாக, அழகாக, வளமாக, ஆற்றலோடு சிறப்பாக வாழ வேண்டும் தான் இறைவன் படைத்தான். ஆனால் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? தனக்குள் வேண்டாத காழ்ப்புணர்ச்சிகளையும், தனக்குள் வேண்டாத வன்மங்களையும், தனக்குள் வேண்டாத வெறுப்புகளையும், தனக்குள் வேண்டாத பொறாமை உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து கலந்து தன் நிலை தவறி போயிட்டான். தனக்குள்ளேயே வேறுபாடுகள் வச்சுக்கிட்டான். இனத்தால், மதத்தால், மொழியால், ஜாதியால். அட 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 கடவுளே! தட்டு தடுமாறி நம்ம செல்வராஜையா போல இந்த தட்டு தடுமாறி மனித வாழ்க்கை பயணித்துக் கொண்டு நல்லா கேட்கிறீங்க. நடந்து அவரு தடுமாறுங்க, வாழ்க்கையோட ஒட்ட வைக்கிறீங்களே. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப உணரும் பொழுது தெரியுது ஜாதியை பத்தி என்ன கொடுமை. மனுஷன் தாங்க, மனித ஜாதி தானே.
ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உண்மைதானே? உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே சகோதர சகோதரிகள் தான். எத்தனை பேர் உணர்றோம்? எத்தனை பேருக்கு தெரியுது? வள்ளுவரை ஒருத்தன் சொன்னாங்க, ஐயா வள்ளுவருக்கு ஜாதி இருக்கா, நீங்க திருவள்ளுவர் ஆசான்ல சொல்லுங்கன்ட்டான் நம்ம கிட்ட. என்னையா கோத்து விடுற? ஏதோ நான் குரல் வகுப்பு போறேன் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துட்டு வரேன். இல்ல வள்ளுவர் என்ன ஜாதி சொல்லுங்கன்னா, வள்ளுவருக்கு ஜாதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல. தமிழ்ல எழுதி இருக்கிறாரு. தமிழ் என்ற சொல்ல கூட எந்த இடத்துலயும் அவர் பயன்படுத்தல. 1330 குறள்ல. அப்ப அப்புறம் சொல்ற அவர் வந்துட்டு ஜாதியோட சொல்லவே இல்லை. ஆனா நீ எதை வச்சு நீங்க சொல்றேன்னா, உலக மக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது மக்கள் அவர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போய் பிரிகிறாங்க, இடத்துக்காக போறாங்க, அந்த இன குழுக்கள் சேருது, அந்த வல்லமையை காட்டுறான், வலிமை இருக்கிறவன் தலைவன் ஆயிடுறான். இயல்பு தானே. வலிமை இருக்கிறவன் கொஞ்சம் மிரட்டுவான், மத்தவன் அடங்கி போயிடுவான், நமக்கு எதுக்கடா வம்புனா போயிடுவான். இப்படியாகத்தான் பிரிந்து அந்த 50 பேர் 100 பேர் 1000 பேர் வரும்போது அந்தந்த குழுக்கள் சேருகின்ற அந்த குழுவுக்கு தலைவனா ஒருத்தன் வருவான். அந்த இனத்துக்கு அவன் குழு இனக்குழுவா தான் இருந்தாங்களே தவிர மக்கள் தொகை பெருக 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 சரி இங்க இப்ப நம்ம 10 பேர் 20 பேர் உட்காரலாம், 50 பேர் 60 பேர் உட்காரலாம், 100 200 பேர் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? பக்கத்து அறைக்கு போலாம், ஐயா இங்க ரொம்ப இதா இருக்கு. இதானே மனித. இப்படியாக தான் உலகம் பறந்து விரிந்து சென்றது. இப்ப வாழ்க்கை எப்படி நம்ம போயிட்டு இருக்கோம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவர் சொல்லும்போது அந்த பையன் அந்த அந்த அவர் கேட்டார், இளைஞர் என்ன ஜாதி சொல், நீ சந்தேகம் தீக்கிறவர் தானே நீங்க, வள்ளுவர் என்ன ஜாதி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் சுத்தி அங்கேயே வந்து நின்னுட்டியப்பா, வள்ளுவருக்கு எந்த இதுவும் கிடையாது. அவர் கடவுள் என்ற சொல்லையே பயன்படுத்தல திருக்குறள். கடவுள் வாழ்க்கை இடைச்செருகள்னு கூட நிறைய பேர் வரலாற்று ஆசிரியர்ல சொல்றாங்க. கடவுள் என்ற சொல் பயன்படுத்தவில்லை, தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. திருக்குறள் முழுக்க முழுக்க மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு மனித நூல், மனிதனால் எழுதப்பட்ட மக்களுக்கான நூல். ஐயா நீங்க என்னங்க, நீங்க அவர் என்னன்னு சொல்லாம அவர் ஜாதி சொல்லியிருக்காருங்கய்யா, அவர் நம்ம ஜாதிங்கய்யா அப்படின்ட்டான். நம்ம ஜாதியா? என்னடா இது நம்ம ஜாதின்னு அவர் கொண்டு போய் ஒரு ஜாதிக்குள்ள இருக்குன்னா அவன் என்ன கொண்டு வர்றான் பாருங்க. அன்பு உடையார், அறிவு உடையார், ஒழுக்கம் உடையார், எல்லாம் உடையார். ஐயா அவர் உடையாருங்க ஐயா அவருங்க. ஆடா பாவி பயல், அவரை கொண்டு போய் இப்படி ஜாதி. அதனாலதான் நிறைய பேர் உடையாரை பத்தி சொல்றாருங்க. அந்த உடையார் இல்லப்பா, இப்படி எல்லாம் நீ பொருள் புரிந்து கொண்டு நல்ல வேலை நீ எல்லாம் திருக்குறள் வகுப்பு எடுக்க போகல, இல்லாட்டி எல்லாத்தையும் ஜாதியை சொல்லியே கொண்டு போடுங்க போல இருக்கேன். இப்போ இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு பதிவு. நம்ம இது எதுக்கு சொல்றேன்னா, அவருக்கு இந்த இடையில அந்த இதுல நடக்கிறத கட் பண்ணிருங்க. இன்னுமா ஓடிடு. சரி, ஆக இந்த பதிவுகளுடைய மைய நோக்கம் சாரம் என்று சொல்லும் போதே நம்ம எதை சொல்ல வர்றோம்னு சொன்னா, மிக 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 முக்கியமானதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்னன்னா, வள்ளுவர் எதை சொல்லுகின்றார், எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம சொல்ல வந்த கருத்து என்ன. நம்ம முதல்ல சொல்லும் போது நம்ம எதுக்காக சொன்னோம், போகி பண்டிகை பத்தி நான் சொன்னேன். அப்ப அதனுடைய சாரம் என்னன்னு சொன்னா, நாம் எதை உணர்ந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், எதையுமே 4 தடவை சொல்லுவேன், 4 வகையா சொல்லுவேன் வாழ்க்கை தத்துவத்தையே. என்னங்க நான் சொல்லுவேன் அடிக்கடி? அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல். இல்லைங்களா? இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையே. இந்த 4 இதுல ஒட்டுமொத்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை அடங்கும், அதை சார்ந்தது அமையும். சரி, இப்ப இதை சார்ந்ததுனால இதை நோக்கி பயணிக்கிறோம் இல்ல, அதனுடைய சாரம் நமக்கு என்ன? அப்ப சொல்லும் போது இந்த போகியை பத்தி ஒருத்தர் கேட்டாருன்னு நான் சொன்னேன். அப்ப சொல்லும் போது சொன்னேன், பழையன கழிதல்னா மனம் வந்து செம்மையா இருக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். பெரியவங்க அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை. ஏன்னா மனதுதான் மாசுபடும். இப்ப வெளியில வந்து இப்ப இந்த அறை இருக்குது, அழுக்காகுது, குப்பையாகுது, கூட்டி பெருக்கி தள்ளி சுத்தப்படுத்திடலாம். அறை வந்து தன்னுடைய பொழிவு இழக்கிறது, வண்ணம் பூசி சரிப்படுத்திடலாம். உடம்பு அழுக்காகுது, குளிக்கிறோம், சோப்புகள் பயன்படுத்துறோம், சுத்தப்படுத்திக்கிறோம். உள்ள இருக்கிற மனம் அது குப்பையானால், அங்கு அழுக்கு சேர்ந்தால் எப்படி கொஞ்சம் சோப்பு சேலம் போட்டு வாஷிங் பவுடர் அந்த மாதிரி அதை போட்டு கொஞ்சம் அப்படி குலுக்கிக்கிட்டா உள்ளுக்குள்ள போய் எல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் சரியாக்குமா? இல்ல இப்ப சிந்திக்க வேண்டியதா எல்லாம் இருக்குது, சிந்தனைக்குரிய பதிவா தானே இருக்குது. அப்ப எப்படி உள்ள எப்படி இப்ப சுத்தப்படுத்துறது? வாய்மைதான். புறம் தூய்மை நீரானவையும், அகம் தூய்மை
வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் இடத்த சொன்னாலும் அந்த மன தூய்மை என்பது எப்படி கொண்டு வர்றாருன்னு சொன்னா, இந்த வந்துட்டு வன்மம் இருக்கு பாத்தீங்களா, வன்மத்தை வந்துட்டு உள்ளுக்குள்ள சேர விடவே கூடாது. சரியான குப்பை. பொறாமை மிகப்பெரிய குப்பை. அது கவலை இருக்குது, அதை விட சரியான குப்பை. அது அப்படியே ஒரு அழுக்கு இதாயிடும். அதை போலவே பயம், அச்சம் மிகப்பெரிய ஒரு குப்பை, அழுக்கு, மாசு. தாழ்வு மனப்பான்மை, என்னால இதை எங்க செய்ய முடியும், நான் எங்கே வாழ்க்கையில முன்னேற போறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் முன்னேறவே மாட்டேனா, நான் மேல வரவே மாட்டேனா, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு தாழ்வு மனப்பு. இந்த ஐந்தும் பஞ்சபூதங்கள், புரியுதுங்களா? பஞ்சபூதங்கள் எப்படி வாழ்க்கையில ஐந்து மிக முக்கியம். உலகமே இல்லை, ஐந்து பூதங்கள் இல்லைன்னா. நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு இல்லையா? இந்த நிலமும் நீரும் நெருப்பும் காற்றும் வானம், இந்த ஐந்து பூதங்கள் இல்லாம போச்சுன்னா உலகையில இல்லாம போயிடும், உலகமே பலபலத்து போயிடும். அது எப்படி முக்கியமோ இது முக்கியம். வேண்டும் என்றால் வேண்டாதது இது. எது? வன்மம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, அச்சம் பயம் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. இந்த குப்பைகளை மனத்தில் சேர விடக்கூடாது. இது ஒரு வகையான நோய், கண்ணுக்கு தெரியாத நோய். கண்ணுக்கு தெரிகிற உடலில் வெளியில இருக்கிற நோய் வந்தா மருத்துவர்கிட்ட போய் சரிப்படுத்திக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரிப்படுத்திக்கலாம். உள்ள இருக்கும் நோயை வந்துட்டு தீர்க்க வழியில் அது சேரவே, குப்பை சேர விடக்கூடாது. அந்த மாசை அகற்றி விட வேண்டும். அது அகற்றுதல், குப்பை வெளியில போறதுதான் போகி. அதை வெளியேற்றுங்க. அப்போ உனக்குள்ள வந்துட்டு மனம் வந்து செழிப்படையும். செழிப்பை ஏற்கும்போது என்னாச்சு? உடல் ஆரோக்கியம் பெறும். ஆரோக்கியத்தை, வளத்தை, நலத்தை, செல்வத்தை எல்லாம் இந்த தை திங்கள் நமக்கு தருதுங்க. இந்த தை திங்கள் தை வந்துருச்சுங்க. அந்த குறள் வளத்தை நமக்கு குறள் வழியின் மூலமாக வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு விதைத்ததை, சொன்னதை, பெற்றதை, நாம் அறிந்து கொள்வதை இல்லையா? ஆக எத்தனை தையப்பா, தைய 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 தைய, அந்த தையாது. சரி, ஆக வாழ்வியல் தத்துவத்தை மிக அழகாக அன்று பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் நம்ம இதுல சிந்தனைக்குரிய ஒரு பதிவாகவே இந்த வகுப்பு தொடங்குகிறது. இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போதுதான் 20வது வகுப்பு நிறைவடையும் போது 78 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்தோம். 78 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்தோம். படை மாட்சியோடு நிறைவு பெற்றது. படை செருக்கு என்ற அதிகாரத்தில் இன்று அடியெடுத்து வைக்கின்றோம். 21வது குறள் வகுப்பு, நுண்பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி 21, 20 முடிஞ்சு 21 தான். இல்ல 21 வந்துட்டு போட்டிக்கான வகுப்பா போயிடுச்சு. 20 வகுப்பு நிறைவு செய்துட்டோம். தமிழ் ஆட்சி மொழி வாரத்துக்கான அது வாழ்க்கை அதுல போயிடுச்சு. அது வந்து குறள் வகுப்பு அன்னைக்கு நடக்கல. அதை வந்துட்டு வார விழாவை நடத்திட்டாங்க. கடந்த வாரம் பொங்கல் விழாவா இருந்ததுனால இப்போ வந்துட்டு 21வது வார குறள் வகுப்புக்கு 21 தொடங்குது. அந்த 2 வகுப்பு அதுல முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆக நம்ம நிறைவு செய்யும் போது 20வது வாரத்துல 20 வகுப்புகளை வந்து குறளுக்காக நிறைவு செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 21வது வகுப்பு எழுதிக்கிங்க. நீங்க அதை பார்த்துக்கணும். 21 அடி எடுத்து வைக்கணும். இது வழமையான ஒரு கருத்தை பொதிந்த ஒரு அதிகாரமாக இதுல நான் பார்க்கின்றேன். படையினுடைய செருக்கு. ஒரு நாடு என்று சொன்னால் இதெல்லாம் நாடு அந்த மன்னனுக்கு சொல்வதை போல இருக்குது. அது ஒரு நாட்டு மன்னன் வந்து வலிமை மிக்கவனா இருக்கணும், ஆற்றல் மிக்கவனா இருக்கணும், அவர் போர் திறம் மிக்கவர்களா இருக்கணும், அந்த பொழிவு நிறைந்தவனா இருக்கணும், அந்த கம்பீரம் இருக்கணும், எல்லாமே அந்த ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது இல்லையா? அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது செருக்கு என்ற சொல்லுக்கு வந்துட்டு ஆணவம் என்ற ஒரு பொருள் இருக்கு. செருக்குனால ஒரு ஆணவம் தான். ஆனா இந்த அதிகாரத்தின் மூலமாக செருக்கு என்ற சொல்லுக்கு அந்த ஒரு பெருமிதம், அந்த கல்வி செருக்குடாவனா அது ஆணவம் வந்துட்டு நம்மளை வந்து அழிச்சணும். அந்த பெருமித உணர்வு இருக்கணும் எல்லாத்துக்கும். அந்த பெருமித உணர்வு தான் நம்ம வந்துட்டு உயர்த்தி நிற்கும். என்னமே அந்த தனித்தன்மை இருப்பது வந்துட்டு கல்விக்கும் நம்ம படைக்கும் அந்த வீரத்துக்கும் ஒவ்வொரு வகையில வரும். நம்ம ஒருத்தர் வந்து மனதார ஒருத்தரை வாழ வைக்கும் போதோ, ஒருத்தருக்கு உதவி செய்யும் போதோ, ஒருத்தர் தூக்கி விடும் போதோ, அவருக்கு உதவி செய்யும் போது நம்மை அறியாமல் நமக்கு அந்த பெருமித உணர்வு வரும். அந்த பெருமித உணர்வு வந்து தனி ஒரு மகிழ்ச்சியை தரும் இல்லையா? அது மன்னருக்கு அது இருக்கணும். அந்த பெருமிதத்தை தான் இந்த இடத்துல படை செருக்குன்னு கொண்டு வர்றாரு.
இந்த படை செருக்குன்னு சொல்ல வரும்போது நான் மீண்டும் இலக்கியத்துக்குள்ள பயணிக்கிறேன். இந்த பயணிக்கும் போது புறநானூற்று பாடலுக்கு நான் போறேன். அப்போ வாழ்ந்த காலத்தில் இருக்கிற சம்பவத்தை சான்றாக உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். ஔவை பிராட்டி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. நம்ம வரலாற்றுல படிச்சு பார்த்தவங்க யாரும் கிடையாது. அறியாதார், ஔவை பிராட்டியை அறியாதார் தான் இல்லையா? கம்பனை அறியாதார் தான். வள்ளுவனை அறியாதார் தான். ஆக இப்படி நீ தெரிஞ்சுக்காம இருந்ததுனால தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதான் மிகப்பெரிய ஒரு கருத்து பதிவு அதில் கொண்டு வர்றாங்க. அந்த பெருமித உணர்வுக்கு சொல்லும் போதுதான் அவங்க தனக்கு கிடைத்த வந்து, அதாவது நட்புக்கு ஒரு இலக்கணம் சொல்லும் போது பிசிராந்தையார் சொல்லுவோம், கோப்பெருந்தவர். இவ்வளவு பெரிய கதைக்கு அதான் வாழ்க்கை தத்துவத்தை பல வகையில் படம் பிடித்து காட்டிய வள்ளுவ பேராசான் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரத்தை வச்சிருக்கிறார். 50 குறள் மூலமாக அவர் வந்து நட்பை பத்தி சொல்லுகின்றார். எவ்வளவு பெரியது வாழ்க்கையில். அதுதான் மிகப்பெரிய ஒரு உறவு, பெரிய நட்பு. அந்த உறவுக்கு வந்துட்டு ஈடும் கிடையாது, இணையும் கிடையாது, அதுக்கு மாற்றும் கிடையாது, மறுப்பும் கிடையாது அளவுக்கு இருப்பது நட்புக்கு தான், நல்ல நட்பு. ஏனென்றால் ஒருவரை நாம் பார்த்து விட்டால், ஒருவரை பார்த்து பேசிவிட்டால், ஒருவரிடம் பழகிவிட்டால், ஒருவரை அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் உணர்ந்து கொண்டால், அந்த கணத்திலிருந்து அவர் கல்லறைக்கு போகும் வரைக்கும் அதுல இருந்து விடுப்பே கிடையாது, விடுதலையே கிடையாது, வெளியிலே வர முடியாது. அவங்கள விட்டு விலகி வேணா போயிடலாம், அவங்கள விட்டு பிரிஞ்சு வேணா போயிடலாம், அவங்கள மறக்கவே முடியாது. ஏனென்றால் எண்ணத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமையான வருது. அதுதான் பெரியது நாடா. அப்போ அதை போல நல்ல நட்பு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த நட்பை வந்து நல்ல நட்பாக தேடி தெரிந்து பிடித்துக்கொள். அந்த சரியான நட்பு இல்லாமல் தவறான நட்பை நீ பிடித்து கொண்டால் விமோச்சனம் அதுலயும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அது மரணம் வந்து வரக்கூடிய அளவுக்கு துன்பத்தை வந்துட்டு போயிடும். பல வகையான சான்றுகளை வள்ளுவர் சொல்றாரு. அதை தொடர்ந்து அடுத்த அதிகாரமே நட்புலதான் தொடங்குகிறது. அதை சொல்வதற்கு முன்பா அந்த பெருமிதம், தன்னுடைய படை பலம், அந்த பெருமிதத்தை சொல்லும் போதுதான் நான் இதே ஔவை பிராட்டியை இந்த இடத்துல மறுபடியும் நினைவு கூறுகிறேன். அந்த தனக்கு கிடைத்த ஒரு கனி, நெல்லிக்கனி ஒரு விவசாயி கொண்டு வந்து கொடுக்குறான். அது வந்து நீண்ட காலத்திற்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனி. நீங்க இப்ப எல்லாரும் தெரியும், பார்த்திருப்பீங்க. அந்த நெல்லிக்காய் மரத்துல பார்த்தா 1-2 காய்க்காது, கொத்து கொத்தா இருக்கும். அதை பார்த்தாலே நான் வந்து அவ்வளவு இதா இருக்கும். அதுல சிறு நெல்லிக்கனி இருக்குது, பெரிய நெல்லிக்கனி. பெரிய நெல்லிக்கனி எல்லாம் மருத்துவ குணம் முக்கியது, உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் சத்துக்குரியது. ஒண்ணு வந்து கொய்யாத அளவுக்கு இருக்கு, பெரிய நெல்லிக்காய் எல்லாமே இருக்குது, பெரியது. அந்த நெல்லிக்காய் சாறு உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. சரி, அப்போ அந்த நெல்லிக்கனியை மரத்துல ஒற்றை கனி தான் காய்ச்சதாமா அவர் விவசாயி கிட்ட ஒரு தோட்டத்துல. அதிசய கனி தானே, ஒரு மரத்துக்கு ஒற்றை நெல்லிக்கனி காய்க்குதுன்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த விவசாயம் என்ன பண்ணா, அதனுடைய சாரம் என்னன்னு சொன்னா, அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் அவனுக்கு மரணம் அவ்வளவு எளிதில் வராது, ஆயுள் மிக நீண்டு விடும். சாவா மருந்துன்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை போல அந்த கனிக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த விவசாயிக்கு தெரியுது. அவன் சாப்பிடல. மனித உடல் மறைந்து விடும், ஆனா என்றும் மறையாமல் இருக்கிற மொழி என்றும் மறையாது. அந்த மொழிக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பாட்டி நம்ம ஊர்ல இருக்கிறாங்க, ஔவை பிராட்டி. ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனி அந்த விவசாயி கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுக்கறான். உண்மையில பாராட்டணும், உண்மையில இல்லையா? அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். கொடுப்பதற்கும் மனம் வேண்டும், ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பான் இல்லையா? இவ்வளவு பெரிய சொல்லாட்சி பாருங்க. அப்போ அந்த செய்தியை விதைச்ச உடனே அந்த அம்மா வாங்குது, இது என்னப்பா எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், இந்த மரத்தில் காய்த்த ஒற்றை கனிமா இது, இதற்கு இத்தனை வலிமையும் வல்லமையும் சிறப்பும் சீர்மை கொண்ட கனி இது, இதை சாப்பிட்டவர்களுக்கு சாவு அவ்வளவு சீக்கிரம் வரவே, மூப்பு நீண்ட முதிர்ந்த இதுல போற 100 ஆண்டுக்கு மேல வாழலாம், அதனால இந்த கனி நான் உங்களுக்கு கொடுத்தேன்மா. ஏன் இதை கொடுத்தீங்கன்னா, தமிழை பாடிக்கொண்டு தமிழுக்காக சிறப்பு செய்து தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டே நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்காக நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் எழுதி நிறைய செஞ்சு இது பண்ணிட்டு போய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுக்க வராங்க. ஆனாலும் அந்த எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த செய்தி யார் சொல்றதுன்னா விவசாயி சொல்றது இல்ல, விவசாயி கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. நீண்ட காலம் வாழலாம் என்னன்னு. இந்த அம்மா என்ன பண்ணுது, கனியை எடுத்துக்கிட்டு நான் இதை சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் இருப்பதை விட
இந்த நாட்டு மன்னனுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாமே. இந்த மன்னன் ரொம்ப நல்லவனாச்சே, அதியமான் நெடுமான் இல்லையா, அஞ்சி நெடுமான் அஞ்சின்னு சொல்லி. ஏனென்றால் ஈகை குணமான கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருப்பவர். அவன் எல்லோருக்கும் கொடுத்து நாட்டு மக்கள் இன்னும் சுபிட்சமா இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும் சொல்லி நேரா அரசவைக்கு வர்றாங்க. அரசவைக்கு வந்து அந்த அம்மா வந்துட்டு வணக்கம் சொல்றாங்க. போயார பார்த்தோன்னே அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அம்மா நான் உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த பரிசை நீங்க மறுக்காம ஏற்றுக்கொள்ளணும். என்ன பரிசு? இந்த நெல்லிக்கனியை பாக்குற, நெல்லிக்கனி பெருசா இது இருக்கு, புதுமையா இருக்கு, நல்லா இருக்கு, என்னம்மா இந்த இதுல? இல்ல இதை சாப்பிடுங்க நீங்க, எனக்கு எதுக்கு தர்றீங்க? அப்போதான் சொல்றாங்க, இந்த கனிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதுப்பா, நீ எல்லோருக்கும் ஈந்துவக்கும் இன்பம் கொண்டவன், நீ சாப்பிட்டு நீண்ட காலம் நல்லா இருந்து நாட்டு மக்களை பரிபாலனம் செய்து வாழணும், அதுக்காக இந்த கனியை கொண்டு வந்தேன், அதியமானே நீ சாப்பிடுங்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்ட அதியமான் சொன்னதுதான் நான் முதல்ல சொன்னது. நான் சாப்பிட்டு நீண்ட நாள் இருப்பேன், ஆனா ஒரு நாள் மறைந்து விடுவேன், எல்லோருக்கும் இறப்பு உறுதி. ஆனால் என் அன்னை மொழி தமிழ் மொழி காலம் காலத்துக்கு இருக்கணும். அதுல பதிவு பெற்ற பாடல்களையும் பதிவுகளையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்களும் ஒரு நாள் போயிருவீங்க, நானும் ஒரு நாள் போயிருவேன். ஆனால் பதிவுகள் என்னைக்கும் நம்மை விட்டு விலகாது. அது வரலாறு பேசும். கோவை நுண்பயிற்சி வகுப்பில் வெளியிடப்படும் நூலை போல வரலாறு பேசணும் இல்லையா? அந்த பதிவு நம்ம செய்யறதுக்காக இந்த கனியை நான் உண்பதை விட அவ்வை பிராட்டியே நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அதிகமான அவைக்கு கொடுத்துறாங்க. அப்போ அதிகமா அவ்வைக்கு கனி கொடுத்த இல்லையா, அந்த நெல்லிக்கனி கொடுத்த அந்த போல அந்த பெரிய இது சம்பவம் என்னமா அதை போல அது கொடுத்து உயிர் வாழ்ச்சாலும் அது இது வரலாற்றுல பதிவா இருக்கு. அந்த அம்மா கிடைச்சது. அவங்க நட்பு அவ்வளவு ஆழமான நட்பு, மிகுந்த மரியாதை. எந்த ஒரு மன்னன் இப்படி ஒரு கனி கிடைச்சா முதல்ல தனியா போய் ரூம்ல சாப்பிட்டு வந்துருவான், எவனுக்கும் கொடுக்காம இல்லையா? ஏன்னா போய் ஜூஸை போட்டு ஒரு வயல இதை குடிக்க கூடாது, எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்ற காலகட்டத்தில் இருக்கும்போது இதை இல்ல எனக்கு வேண்டாம், அதுவும் எனக்கு இது நீ வச்சுக்கோ, இல்ல இல்ல நீ வச்சுக்கோ, வைத்துக்கொள், இது இதை சாப்பிடணும், இல்ல இல்ல இதை நீ வைத்து கொடுக்கறதுக்கு ஒருவரை விட ஒருவர் முந்துகிறார்கள் என்று சொன்னா மன்னன் நீடூழி வாழணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த மன்னன் நான் வாழ்வதை விட நாம் வாழ்வதை விட தமிழ் வாழ வேண்டும் என்று தமிழுக்கு செஞ்ச தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணவள்ளல். அது ஒரு செய்தி நமக்கு இருக்கு. எத்தனை பதிவுகள் இல்லையா? அதை போல அந்த அம்மா கொடுத்த செய்தி நமக்கு வருது. சரி, இப்போ இந்த பெருமித உணர்வுக்கு நம்ம வரலாம். ஒரு முறை அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை வந்துருச்சு. அண்டை நாட்டுக்காரன் அதியமான் நெடுமான் அஞ்சி இவரு தகடூரை ஆட்சி செய்கிறாரு. பக்கத்துல காஞ்சி, அந்த நாட்டுக்கு தலைவனா இருக்கிறவன் மன்னனா இருக்கிறவன் தொண்டைமான் இளம்பெரியன். அவர் தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் எப்பவுமே கொஞ்சம் டக்குஃபார் வந்துட்டே இருக்கு. எப்பவுமே பிரச்சனை தான். உன ஏதாவது நீ பெருசா நான் பெருசா, இவனை முடிச்சு அதை முடிச்சிடணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அதியமான் அவ்வை பிராட்டியார்கிட்ட சொல்றாங்க, அன்னையே உங்ககிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள், எனக்கு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, தேவையற்ற பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனா தேவையில்லாம அடிக்கடி மன உளைச்சலாவே இது இருக்குது. பக்கத்து நாட்டுக்காரன் கொஞ்சம் நீங்க போய் தூது செல்வது பெரிய ஒரு இலக்கணம் வேணும். தூதுவனா இருக்கு, நம்ம வள்ளுவத்தை படிச்சிருக்கிறோம் இல்லையா? 69வது அதிகாரம் தூது என்பதே தனியா இருக்குது. ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும், ஒரு ஒற்றன் எப்படி இருக்கணும் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த தூது செல்வதற்கும் தகுதி படைத்தது அம்மா, நீங்க போங்க, நீங்க போய் அந்த இவங்கிட்ட தொண்டைமான்கிட்ட பேசுனீங்கன்னாக்கா கொஞ்சம் சரியாயிரும். சரி நான் போயிட்டு வரேன் என்று தூது போகிறாரு. அந்த அம்மா தூது செல்லும் போதுதான் தூதுவர் இடத்துல அங்க நடக்கிற செய்தி, நான் அந்த அதிகாரத்தின் ஒட்டுமொத்த சாரத்தை அப்படியே நான் சொல்லிட்டு அவன் குரலுக்கு நேரம் போயிடலாம், அதுக்காக சொல்றேன். அந்த அம்மா அங்க போறாங்களா, அதியமானை போலவே அவனும் ஒரு நாட்டு மன்னன். ஒரு புலவர் வந்தாக்க அந்த காலத்துல கற்றவனை விட கொற்றவனை விட கற்றவனுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். கற்றவன்னா புலவர்கள், படித்தவர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள் சிறப்பு அதிகம். கொற்றவன் முன்னால் கற்றவனுக்கு பெருமை அதிகம். அதுதான் அந்த இடத்துல கொற்றவனும் கற்றவனுக்கு மதிப்பளிப்பான். படிச்சவங்களுக்கு அவ்வளவு மரியாதை செய்வாங்க, இது செய்வாங்க, சரி ஆசனம் கொடுத்து உட்கார வைப்பாங்க, இது செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கு. புலவர் ஔவையார் வர்றாங்கன்னு சொன்ன உடனே தொண்டைமானே வணக்கம் சொல்றாங்க, மரியாதை செஞ்சு அம்மா வாங்க வணக்கம்னா பார்த்து எதுக்கு வந்தீங்க, உபசரிப்பு எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்களை பார்க்க வந்திருக்கேன், நான் தூது வந்திருக்கேன்ப்பா உங்ககிட்ட பேசணும். என்னங்கும் போது பக்கத்துல இருக்கிறீங்க, ஏப்பா அடிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் மனத்தை விட்டு கொடுத்து நட்புறவோடு நல்ல விதமா இருக்கலாமே, அன்போடு இருப்பது வாழ்க்கையில் எத்தனை காலம் நம்ம வாழ போறோம், அதெல்லாம் சொல்ல வரும்போது ஜாடையில ஒரு
போதும் போய் நிறுத்துங்க, என் கூட வாங்க, நான் கொஞ்சம் காட்டுறேன், என்னுடைய வீரத்தை காட்டுறேன். அவனுடைய வீரத்தை அழைத்து செல்கின்றார். தன்னுடைய படைபலம் எவ்வளவு இருக்குது காட்டுவதற்காக அங்கு தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போர்க்கருவிகளை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து சென்று காட்டுகின்றார் தொண்டைமான். அங்க கொல்லன் பற்றையில் அங்க வந்துட்டு வேல்களும் இல்லையா, இந்த வாளும் கேடயங்களும் தயாரிச்சு மலை போல குட்டி வச்சிருக்க, அப்படியே பல 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 பலன்னு மின்னுகின்றன. இன்னும் புதுசா அப்படி பயன்படுத்தி எத்தனை போர்க்கருவிகள் வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த அம்மா கிட்ட காட்டுறாங்க ஔவையாரு. அந்த அம்மா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே மலைச்சு போற மாதிரி வந்து சொல்றாங்க, தொண்டைமானே உண்மையில ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப பெருமை, எத்தனை கருவிகள் அப்படியே மின்னுகின்றன, புதுமையா வச்சிட்டு இருக்கேன், உன்னுடைய வீரர்கள்லாம் அப்படியே பொலிவோடு இருக்கிறாங்க, அந்த வீரர்கள்லாம் நான் பார்த்தேன், மகிழ்ந்தேன். ஆனா அதியமானுடைய போர்க்கள கருவிகள் எல்லாம் நான் போய் பார்த்தேன், ஒவ்வொரு வேலும் முனை மழுங்கி வளைந்து ஒடுங்கி வேலும் வாழும் அப்படியே ரத்த கரையா அப்படி வச்சிட்டு இருக்கிறான் அவன். நீங்க அதனால உட்பொருள் என்னன்னா, ஒரு போர் 2 போர் அல்ல, அவன் சதா சர்வம் அவனுடைய வீரர்கள் அன்றாட பயிற்சியில இருக்கிறாங்க, தொடர் பயிற்சியில இருக்கிறாங்க, வலிமையோடு இருக்கிறாங்க, எப்போது பார்த்தாலும் போர்க்களத்துல ஆயுதம் ஏந்தி பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல போர்களுக்கு சென்று தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அந்த யானையின் மீதும் குதிரைகளின் மீதும் போர்க்களத்திலும் எதிரிகள் மீதும் வீழ்த்திய எய்திய அம்புகளும் இந்த வேல்களும் வாள்களும் முனை மழுங்கி மீண்டும் மீண்டும் உருவாக்கி தயாரிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. அவனுடைய அனுபவம் வேறு, நீ புத்தம் புதுசா இனி பயன்படுத்தாம அப்படியே இந்த இந்த லட்டு மாதிரி இப்படியே வச்சுட்டு இருக்கிறியே, இது வந்துட்டு கடைசியில அந்த லட்டு அங்க போனா பூந்தியாக்கி கொடுத்துருவான்டா அவனே இல்லையா, கொஞ்சம் கவனமா இரு, வேண்டாம், போர் என்று வந்து விட்டால் இங்கும் மரணம் வரும், அங்கேயும் வரணும், லட்சக்கணக்கா நீங்க 2 பேர் போர்க்களத்துல தளபதிகளா இருப்பீங்க, சாகரம் எல்லாம் மனுஷன் இல்லையா, இது தேவையா என்று சொல்லி அவங்க தூது சென்று அந்த இருவரும் மனம் சாந்தப்படுத்திதான் நமக்கு தகவல் கிடைக்குது. அந்த படை வைத்திருப்பவர்களுக்கு என்று தனி பெருமிதம் இருக்கும், அதான் படை செருக்கு என்று நமக்கு இதுல வள்ளுவன் சொல்லுகின்றார். சரி, நம்ம இப்ப மீண்டும் நம்ம வள்ளுவத்துக்குள்ள வந்துருவோம். என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். என்னுடைய தலைவனுக்கு முன்னாடி வந்து எதிர்த்து கூட நிக்காத மாவன, நீ முன்னாடி எதிர்த்து நின்னவன் எல்லாம் பல பேர் கல்லா போயிட்டான், சிலையா போயிட்டான், செதுக்கிடுவான், ஜாக்கிரதை என்று சொல்வதை போல வள்ளுவன் வந்து அழகாக அந்த வீரத்தை பற்றி சொல்லுகின்றார். என் தலைவனிடம் போரிட்டு நடுகல்லானவர்கள் இறந்துட்டா, அந்த காலத்துல வந்து நடுகல்லாக வச்சு அவங்க வந்து சாமி மாதிரி கும்பிடுவாங்க, இறந்து போனவர்களுக்கு திதி கொடுக்கறது எல்லாமே அவங்க மூதாதையர்கள் நினைவாற்றலுக்காக ஊருக்குள்ள எல்லையில இப்ப எல்லாம் நடுகள் எல்லாம் பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்குது. திருமலை நடுகள் இப்ப பொதுவா நடைமுறை வாழ்க்கையில நடுகள்னால நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, ஆனா திருமலை நாயகர் அது உள்ளுக்குள்ள நுழைவாயில முன்னாடி வச்சிருக்க இருக்கு நடுகள், அதாவது 2 தூணாட்டா இருக்கும், 2 தூணுக்கு மேல வந்து அந்த நடுகள் மேல வந்து இருக்கும், அதுல வந்து பெயர்களை பதிச்சு வச்சிருப்பாங்க, கல் செதுக்கி வச்சிருப்பாங்க, அதுதான் நடுகள். அதுல அவருடைய வீரம், இத்தனை போர்க்களத்துக்கு போனவன் இத்தனை இடத்துல சண்டை போட்டிருக்கான், இந்த போர்க்களத்துல இந்த மன்னனோடு சண்டை போடும்போது இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, என் தலைவன் முன்னால் எதிர்த்து நின்று போரிட்டு போரில் மாண்டு நீ நடுகல்லாக போய் விடுவாய். அப்படி போனவன் ஏராளமான பேர் இருக்காங்க, ஊருக்குள்ள ஏராளமான நடுகள் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ, இங்க வந்து சண்டை கிண்ட நல்லா பேசிடாத, அது பெரிய தொல்லையா போயிடும், போயிடு அப்படின்னு என்று சொல்வதை போல அழகாக சொல்லுகிறார். இந்த ஒரு கதையை சொல்லும் போது கூட மாணவர்கள் குழந்தைகளை சொல்லும் போது இருக்கும், ஒரு யானை ஒண்ணு அது எப்பவுமே அப்படியே அசைஞ்சிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டு இருக்குது, அது புல்லுதான் இல்லையா, மரத்தில் இருக்கிற இலை தெரியலாம, அந்த வழியே ஒரு புலி ஒண்ணு வந்தது. கதை மாணவர்கள் சொல்றதுக்காக சொல்லும்போது அது வந்தது என்னாச்சு, அது வந்துட்டு தன்னை பார்த்த உடனே நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய கர்ஜனைக்கு என்னோட உருமலுக்கு எல்லாமே நடுங்குவாங்க, நீ என்ன உடம்பு அசைச்சிட்டு நீ பார்த்து ஜாலியா நின்றுட்டு இருக்கிற, நான் யார் தெரியுமான்னு இது அப்படியே திரும்பி பார்க்குது. அது மறுபடியும் சாப்பிட்டு இருக்க, ஒன்னும் சொல்லல, ஏய் அப்படிங்குது, இது மறுபடியும் ஒண்ணுமே சொல்ல. நான் ஒருத்தர் நின்று கத்திட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன், என்னை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட இது இல்லாம நீ பாட்டு இன்னும் அசைஞ்சு செய்து பண்ணிட்டு இருக்கிற, நான் யாரு தெரியுமா, இது அப்படியே பாக்குது. பேசுறத வச்சுக்கலாமே, ஒரு கற்பனை தானே, போடா நீ யாரா இருந்தா என்னடா எனக்கு போ, நான் பேசாம சிவன் என்று இல்லையா,
சிவனேன்னு சொல்லிக்கலாம், இயேசுவேங்களா, இல்ல அல்லாவே, நான் பாட்டு சாப்பிட்டு என் வேலை பார்த்துட்டீங்க, நீ போவியா? என்ன நீ எதுக்கு பேசுற? இந்த பேச்செல்லாம் வச்சேன்னா பல்ல பேச்சு போடுவேன். அது திரும்பிச்சு, அப்படியே ஸ்டப்புன்னு தும்பிக்கையை நீட்டிச்சு, அப்படி பிடிச்சது, ஒரு சுத்து சுத்திச்சு, அப்படி வேகமா சுத்தி விட்டுடுச்சு, சர்ன்னு பறந்து போய் யானையோட வேகத்துக்கு அதோடைய பலத்துக்கு அப்படி தும்பிக்கையில பிடிச்சு அப்படி ஒரு சுத்து சுத்தி அப்படி விட்டுருச்சு. அவ்வளவுதான். நேர போய் அடி, தென்னை மரம், பெரிய மரத்தை திடீர்னு அடிச்சு தொப்புக்கு திடீர்னு வந்து கீழே விழுந்தது. அது கண்ணுல இருட்டா போச்சு. அப்படி திரும்பி பார்த்தது, அண்ணே என்ன நீ முதல்ல சொல்லி நான் பேசாம போயிருப்பேன். நமக்குள்ள எதுக்கு வேண்டாத சண்டையெல்லாம், என்ன நீங்க இதுக்கு அதுக்குள்ள டப்புன்னு கை வச்சுட்டிய, என்ன போன்னு தானே சொன்னேன். சில நேரங்கள் இப்படி ஆயிரும். அவன் இப்போ ஒரு பண்ணி ஒண்ணு சேத்துல விழுந்து வருது. இதுக்கு இந்த ஓமை நான் இதே சொல்றேன். ஒரு யானை முன்னாடி வருது, அதை பார்த்த உடனே இது கொஞ்சம் ஒதுங்கி அந்த பக்கம் பேசாம போய் போயிடுச்சு. நீ போ. அது அப்படியே நகர்ந்து போய் அது கூட இருக்கிற என்ன பார்த்தேன், எப்படி நம்மளை பார்த்து பயந்து போறான் பாத்தியா, அந்த பயம் இருக்கணும். அது சொல்லுது, அட கரும முடிச்சவனு, உன்னை தொட்டேன்னா எம்மேல சேர் ஒட்டிக்குமே, நான் ஒதுங்கி வேண்டான்னு போனா நீ என்னடா, புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து கருத்து பதிவு இதுதான். நம்ம அந்த இதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, சில பேர் சான்றோர்கள் பெருமக்கள் நம்ம வந்து எதுக்குடா பள்ளி, நம்ம எதுக்கு வம்பு, நமக்கு இருக்குதுன்னா பேசாம, இதுதான் வள்ளுவன் அழகா சொல்றாரு பாருங்க. வள்ளுவது இங்க வர நுண்பயிற்சி இங்கதான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலப்பா. ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி, ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு சொல்வதை போல, ஒரு ஆசான் தன் மாணவனுக்கு சொல்வதை போல, ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்வதை போல அழகா சாதாரண செய்திகள் மூலமாக, சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக வள்ளுவம் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு சான்றுகள் இதெல்லாம். பல்வேறு தகவல்களை சொன்னா இந்த இடத்துல அடுத்தது வந்துட்டு, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிதுன்னு இந்த குறள் மூலமா சொல்லுகிறார். என்ன ஒரு அழகான ஊமை பாருங்க. காட்டுக்கு போறான், இதெல்லாம் வீரத்தை பத்தி சொல்லும் போது காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு எதுக்கு போவான்? ஏன்னா வெள்ளரிக்காயும் இது பறிச்சு சாப்பிடுறதுக்காக போவான். அவன் வீரனா இருப்பான், காட்டுக்குள்ள போறான் வேட்டைக்கு. அந்த காலத்துல அதுதானே உழவு தொழிலா இருக்கும், இல்ல போர் தொழிலா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ள போறது, வனத்துல போறது, வேண்டாத விலங்குகளை அழிக்கிறது, இது பண்றது, அந்த வேட்டைக்கு போறது. ஒரு வேட்டைக்கு போறேன் எப்படி போக முடியும்? தனக்கான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவான். வில்லும் கம்பும் வேலும் கம்பும் எடுத்துட்டு தான் போவாங்க இல்லையா? அது மன்னர்கள் போவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கான ஒரு பணி, தொழில். காட்டுக்கு போறான். கானகம், கான் என்ற சொல் கானகம், கானகம், அதுதான் கானகத்தில் வேட்டைக்கு போறமே, அந்த வேட்டைக்கு போறவன் என்ன பண்றான், அங்க ஒரு முயலை பார்த்துறான். ஒரு புதர்ல இருந்து ஒரு முயல் அப்படி ஓடுகிறது. இந்த வேடன் பார்த்துறான். உடனே என்ன பண்றான், ஒரு தன்னுடைய அம்பை எடுத்து விடுகின்றான். அம்பை எடுத்து அதை என்ன அம்பை நான் ஏற்றி பிடிச்சாக குறி வச்சு அடிச்சாக அதை அடிக்கலாம். இது ஒரு வகை. அதே காட்டுக்குள்ள ஒரு வீரன் போறான், முயல் போகுது. அந்த முயலை அடிக்கிறதுக்காக வேல் எடுக்கிற அந்த அம்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது எதிரில் பாக்குறான் ஒரு மதம் பொருந்திய யானை அப்படியே தாண்டி போகிறது. அந்த பகுதியில யானை, அதை அடிக்க வேண்டாமா? முயலை அடிச்சுட்டு இருக்கிறத விட யானை எப்படி பிடிச்சிடணும், ராஜா கிட்ட போய் சொல்லணும். உடனே எடுத்தான் தன்னுடைய வேல். வீரர்கள் வந்து வேல் தூக்கி வீசுவாங்க. வேலை எடுத்துட்டு போகும். அது தண்ணியை இப்ப நம்ம எல்லாம் ஈட்டி எறியல் போட்டியில கலந்து வேலை எடுத்துட்டு அப்படி புஜப்பரம் பலாக்கிரமா இருப்பான். அது வேலை எடுத்துட்டு அப்படியே சும்மா வர்றான், துரத்திட்டு போறான். அது இவனை பார்த்தோன்னே அது போகுது, ஓடுது, துரத்த போய் தொடங்கிறான். வா மவனை, நீயாச்சு நானாச்சு இல்லையா பாக்குறேன். எடுத்துட்டு ஓடுறான், துரத்துறான். சரி தூரம், நீண்ட தூரம் போகிறான். ஒரு அங்கு இங்கு தொலைஞ்சு போகுது. அதுக்கு ஏதோ அச்ச உணர்வா என்னமோ ஏதோ இந்த வேலை பார்த்து பயந்துதான் என்னன்னு தெரியல, அது ஓட தொடங்குது. இவன் துரத்திட்டு போறான். குறிப்பிட்ட தூரம் போன உடனே தன்னுடைய பலம் அனைத்தையும் திரட்டி வேகமா எடுத்து வீசலாம். அப்படியே அந்த வீசிய வேலானது பாய்ந்து சென்று தைக்கிறது, அதனுடைய உடல்ல போய் தைக்குது. அப்படியே
எதன் மீது? யானையின் மீது தைக்கிறது. அப்படி உள்ளுக்குள்ள குத்தி உள்ளுக்குள்ள போய் அப்படி நிக்குது, அப்படி நிக்குது. அது வலி பிளிரி கொண்டே அந்த யானை மீண்டும் ஓடி விடுகிறது, இவனிடம் தப்பித்து விடுகிறது. இப்ப இவனிடம் இருந்த வேல் கூட போயிடுச்சு. யானை பிடிக்க முடியல, தோத்துட்டான். யானை பிடிக்க முடியல, ஆனால் அவன் முயலை பிடித்து விட்டான். ரெண்டு பேருமே வீரர்கள் தான். எது சிறப்புக்குரியது சொல்லுங்க பார்க்கலாம். கானகத்தில் சென்று முயல் வேட்டைக்கு, ரெண்டு பேரும் வேட்டைக்கு போறாங்க. அவன் முயலை பிடித்து கொண்டு வருகிறான், ஆனால் இவன் யானையை தவற விட்டுட்டு வர்றான். யானை கிடைச்சிருந்துச்சுன்னு வைங்க, ஆனால் இவனுடைய முயற்சி முயல் இல்ல, யானை. யானை பிடிப்பானா அப்படின்னா இந்த இது பரவாயில்ல போடு, அடுத்த தடவை பிடிச்சிருவேன், விட மாட்டேன். அப்ப அவனுடைய நோக்கம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள இது முயல் அடி பண்ணு. சார் நீங்க வந்து ஒரு பெரிய இதை எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும் சார், நீங்க பெருசா நீங்க ஒரு கவிதை இருக்கு அந்த மாதிரி பாராட்டி. அதாவது ஒரு குவளை இருக்குது, பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு உரல் இருக்குது. ஒரு உரலை செதுக்கணும், சிற்பி வந்து உரலை செதுக்கலாமா? அவன் சிற்பத்தை வடிச்சு உருவத்தை உருவாக்கி தரவன், அவ்வளவு ஆற்றல் மிக்கவனை வந்துட்டு இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. உளி செதுக்கிறவன் வந்துட்டு அந்த ஆட்டுக்கல் அடிக்க, கல் இது பண்றது, குத்தலியோன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அதுக்கு சாதாரண ஆளு இருக்கிறாங்க. உளி வந்து கல் இது செதுக்கிறதுக்கு சிற்பி எதுக்கு? என்னுடைய எண்ணம் உயர்வானதா இருந்தாக்கா எல்லாமே உயர்வானதாக இருக்கும் என்பது இந்த குரல் மூலமாக மிக அழகு. அப்துல் ரஹ்மான் சினிமா பாட்டுல சொல்லும் போது அவர் சொன்னார், அவர் ஒருத்தர் கொண்டு வர்றாரு. ஆமா, எதுக்கு சொன்னாருன்னா, அவரை வந்து திரைப்படத்துக்கு பாடல் எழுத சொல்லி சொன்னாங்க. திரைப்படத்துக்கு பாடல் எழுத சொல்லும்போது இந்த வார்த்தையை அழைப்பேன் நான் வந்து என்ன போய் அதுல நான் மாட்டேன். கடைசி வரைக்கும் எழுதினீங்க திரைப்படத்துக்கு அவர் எழுதவே இல்லை. மிகச்சிறந்த உணர்வாளர் உண்மையில. நான் இப்ப இந்த இதை சொல்லும் போதுதான் அந்த கருத்தை தான், அவர் சொன்ன கருத்தை தான் இந்த வாழ்த்து சொல்லும்போது, பொங்கல் வாழ்த்து சொல்லும் போது அந்த ஊடகத்துல பதிவு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, உயர்ந்த தத்துவவாதிங்க உண்மையில. அவர் சொன்ன கருத்து என்ன சொன்னார்னா, இந்த ஆரோக்கியத்தை, அன்பை, நலத்தை, வளத்தை தந்து எல்லாரும் நலமோடு வளமோடு இருக்கணும்னு சொன்னா, இன்றைய மனித குலம் எதை நோக்கி பயணிக்கிறது? எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொன்னா, காழ்ப்புணர்ச்சியை நோக்கி, பிரிவினைகளை நோக்கி, மத வெறிகளை தூண்டி, மனிதத்தன்மையை இழந்து, மனிதநேயம் இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அவன் இங்க ஹிந்துவும் இருக்கிறான், கிறிஸ்டியனும் இருக்கிறான், முஸ்லீமும் இருக்கான், எல்லாம் மனுஷங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும் போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது. அப்ப இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து ஒன்றாகி வாழத்தானே இறைவன் நம்மை படைத்தான். நம் உடலில் ஓடத்தானே ரத்தத்தை இறைவன் படைத்தான். அதை தெருவில் ஓட விடலாமா? எவ்வளவு ஒரு தவறான பண்பு. அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமான்? இதை சொல்லும் போது எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய சொல் ஆட்சி நினைவலைகள் மோதுகிறது. அது என்ன சொல்றாருன்னா, இந்துக்களின் வேத முழக்கம், இந்துக்களின் வேத முழக்கம் கோயில்களில் முழங்கும் நாள் முழங்குகிறது. ஆலயத்தில் கிறிஸ்துவர்களின் ஆலய ஒளி ஒலிக்கிறது ஆலயத்துல. இஸ்லாமியர்களின் பாங்கொலி ஒலிக்கிறது மசூதிகளில். இந்துக்களின் வேத ஒளியும் கிறிஸ்துவர்களின் ஆலயமணி ஓசையும் இஸ்லாமியர்களின் பாங் ஓசையும் காற்றில் கலந்து ஒன்றாகும் நாள் என்னாலோ. என்னங்க, என்ன ஒன்றாகும் நாள்? எல்லாம் ஒண்ணுதானப்பா. அட எல்லாம் ஒண்ணுதானே. ஏண்டா புரிஞ்சுக்காம இதை அரசியலாக்கி இதுல இருந்து பிழைக்க பாக்குறீங்களே, உருப்படுவீங்களா நீங்க? மனம் அது ரணமாக்கிறாங்க மனிதர்கள். தங்களுடைய சுயநலத்திற்காக மனிதத்தை கொன்று அந்த பிணத்தின் மீது நீ வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எப்படி இதாகும்? அதனால அந்த நிலை உணரணும் என்பதுதான்
சான்றோர்களின் மைய கருத்து வாக்கு. அதைத்தான் சொல்லுகின்றார். உயர்ந்ததை மட்டுமே சிந்திங்க, மேலான இது கொண்டுட்டு போங்க என்று சொல்லி அடுத்த குறள் மொழியாக பேராண்மை என்பதருக்கண் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. எஃகு என்ற சொல் பயன்படுத்துறாரு பாருங்க, புது சொல் இது. ஸ்டீல், இப்ப ஆங்கிலத்துல சொல்றோம். இரும்பு கூட வளைஞ்சிரும். ஆனால் சரியான அளவில் மெருகேற்றப்பட்டு சூடேற்றப்பட்டு அதற்கு வலுவேற்றப்பட்டால் அது எஃகா மாறிடும். அந்த எஃகுல அந்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, போர்க்கருவிகள்ல தயார்படுத்துவாங்க. ஸ்டீல் சொல்லுவோம் இல்லையா, இரும்புக்கும் மேலான கடின நிலை, அது அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. அந்த சொல்லை அப்போவே பயன்படுத்தி இருக்கிறார். எஃகை போல வலிமை அப்போவே பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த சொற்கள். இரும்புதான், ஸ்டீல் தான் மென்மையானது. அது எஃகு என்று சொல்லி இதுல பயன்படுத்துகிறார். அதாவது போரை கண்டு அஞ்சாமையே ஆண்மை தன்மை என்று சொல்லுகின்றார். அந்த நெருக்கடி நிலையில கூட பகைவருக்கு உதவும் ஆளுமை பெற்று இருப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு வலிமை மிக்கது என்று பண்பு என்று சொல்ல வருகின்றது. அவன் நினைச்சிருந்தா அவன் அழிச்சே இருப்பான், ஆனாலும் விட்டு கொடுக்கின்றான் என்று சொல்லிட்டு கொண்டு வருகின்றார். அதை போலவே கைவேல் கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும். இந்த கையில இருக்கிற வேலு பாருங்க, ஒரு போர்க்களத்துல போறான், யானையின் மீது எய்தி விட்டான், யானையோடு போயிடுச்சு, அது போய்விட்டது. இப்ப கையில ஆயுதம் இல்ல, சண்டையில நிக்கிறான் போர்க்காலத்துல. எப்படி ஒரு காட்சியை உருவகப்படுத்துறா பாருங்க. கைவேல் களிற்றோடு போக்கி போயிடுச்சு. களிறுனா இந்த யானை, ஆண் யானைக்கு தான் களிறுன்னு பேர், எழுதிக்கிடுங்க. யானையிலேயே பாருங்க, பிடினா பெண் யானை, பிடி, பிளிறுனா அது சத்தம், அது ஓசை. பிடி என்ற சொல் பெண் யானை குறிக்கும். களிர் என்ற சொல்லையே பயன்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர், ஆண் யானை குறிப்பது. கைவேல் களிற்று, ஆண் யானை தான் சண்டைக்கு வரும். போர்க்களத்துல சண்டைக்கு வரக்கூடியது ஆண் யானைகள் தான், அதுதான் பெரியது இருக்கும். ஆயிரக்கணக்கான யானை. இந்த கலிங்கத்து பரணியில சொல்லும் போது படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ, பார் பெருத்ததால் படை சிறுத்ததோன்னு சொல்லி கொண்டு வருவார். அவ்வளவு படை அதிகமாக ஊர் சின்னதா போயிடுச்சோம் பாரு. இல்ல ஊர் சின்னதா இருக்கிறது படை ரொம்ப பெருசா இருக்குதோ, அது என்ன ஒரு கற்பனை. அது கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டான். அப்பா அருமையான ஒரு பெரிய பதிவு. அதெல்லாமே அவருடைய பதிவுல சொல்கிறார். ஆக இதெல்லாம் படை என்னங்க, ஆண் யானைக்கு தான் இருக்கும், ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். தந்தம் என்பது யானையோட பல்லு, அதுதான் அந்த 2 பல்லு மட்டும் வரும். அது மிகப்பெரிய விருதா இருக்கு. அப்படியே பிளந்து எடுத்துரும் அதுல பெரிய. அப்போ கையில இருக்கிற வேல் யானையோடு போயிடுச்சு, களிர் ஆண் யானையோடு போய்விட்டது. இப்ப கையில ஆயுதம் எதுவும் இல்ல, எதிரி முன்னாடி வர்றான், அப்ப அவங்ககிட்ட சண்டை போடணுமே. வச்சிட்டு இருக்கிற வேலும் போய்விட்டது, நான் இப்ப எப்படி அவங்ககிட்ட சண்டை போடுறது? அந்த வீரன் பாருங்க, வள்ளுவர் இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, எதிரிகள் எல்லாம் இவன் மீது அம்பு எரிஞ்சிருப்பாங்கல்ல, அது இவன் உடம்புல தைச்சு நிக்குதாமா, அப்படியே அதை உருவி எடுக்கிறான் அப்படியே. அப்பா வள்ளுவன் எல்லாம் உண்மையில பாராட்டம் இல்ல. மெய்வேல், மெய்னா உடல், மெய் தன்னுடைய உடலில் தைத்த அம்பை அந்த வேலை பிடிக்கி எடுத்து அவங்க மறுபடியும் சண்டைக்கு போறானாமா. பாடா என்ன அடிச்சு பாடுறான், முடிச்சா பாடுறான், இப்படி நிக்கிறான் இல்லையா. ஆனால் அஞ்சி பயந்து, அதாவது தன்னுடைய மன்னனுக்காக வேண்டி விட்டு விட்டு ஓடாமல் எதிர்த்து நிற்பதுதான் உண்மையான வீரம் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். அதை போலவே பாருங்க, எது உண்மையான வீரம் என்று சொன்னால், விழித்த கண் வேல் கொண்டேறிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு. விழித்த கண், அது கண் பார்வை, கண் இருக்கிறது அது அவ்வளவு வலிமையானது, கண்ணை நேர்கொண்ட பார்வைன்னு. எதிரி வேல் கொண்டு அடிக்க வர்றான்னா இப்படின்னு பண்ணானே, கண்ணை சிமிட்டினாலே போயிருமாடா, அது உங்களோட வீரத்துக்கு இழுக்குங்கிறார் வள்ளுவர். அந்த கண்ணை அப்படி எமைச்சா கூட இது கூட அது உன் வீரத்துக்கு இழுக்கு, அப்படி இருக்க கூடாது. அழித்து இமைப்பின், பயந்து ஒரு நிமிடம் ஒரு கணம் அப்படின்னு கண்ணை நொடிச்சாலே உன்னுடைய வீரத்துக்கு இழுக்கிடாது, எழுதி நிக்கணும். அதுதான் வா அவனை பார்த்துக்கலாம் என்று சொல்வது வீரத்துக்கு அழகு என்று சொல்லுகின்றார் இந்த இடத்தில். விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின், இமை பற்றி சொல்லுகின்றார். ஒரு சொல் வருது பாருங்க, உடல் உறுப்புகள் சொன்னேன் இல்லையா, மேல இருந்து கீழே வரைக்கும் இமையை பற்றி அதுல வருது.
அதே போல விழுப்புண் படானால் எல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. அந்த விழுப்புண் என்று சொன்னாக்க வீர தழும்புகள், போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மன்னர் போர் வீரர்கள் வந்து தன்னுடைய உடம்புல வந்து காயம் படணும், அது இல்லைன்னா அவன் வீரனுக்கு அழகில்லை என்று சொல்லுகின்றார். அந்த வீரத்துக்கு அழகு இல்லாத நாள் விழுப்புண் படலைன்னா அந்த நாள்ல வீணான நாள். என்னைக்குமே சண்டை அந்த காலத்துல எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பானு போல, என்ன வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதி கட்ட வாழ்க்கையா இருந்திருப்பாங்க போல. எப்போ பார்த்தாலும் சண்டை 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 அடைச்சி எந்த விதமான இதெல்லாம் போயிடுச்சுன்னு ஆயிரும் இல்லையா. அது வாழ்க்கை என்பது பெரிய ஒரு இது பாருங்க. அடுத்தது சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் சுழல் யாப்பு காரிகை நீர்த்து. புகழுக்காக உயிரை கூட துச்சம் அப்படி தூக்கி வீசுறது கருதும் வீரர்கள் தன் காலில் அணியும் வீர கலல்களால் ஒவ்வொரு வெற்றி கிடைச்சாலும் காலில் வந்து கலல் போடுவாங்க. அந்த ஆணுக்கு அது வீர கலல் என்று சொல்லுவாங்க. அதன் மூலமாக பெருமை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல். இந்த இடத்துல இறைவன் என்பது தலைவனை குறிக்கும், மன்னனை குறிக்கும், தன்னுடைய படை தளபதியை குறிக்கும். போரில் தன் உயிருக்கு அஞ்சாத வீரர்கள் தலைவர் கோபித்தா கூட, மன்னன் கோபிச்சா கூட தன்னுடைய கடமை கட்டுப்பாடுல போக மாட்டாங்க. இருங்க தலைவரை, அவன் என்ன எதிர்த்து உங்களை பேசுறான், நான் விடமாட்டான் அவனை. மன்னருடைய மனசுல இடம் பிடிப்பார். பரவாயில்லடா, நம்ம ஆளு சும்மா சாதாரண ஆள் இல்லடா, அப்படி கம்பீரமா சொல்லக்கூடிய அளவுல இருக்கும் என்று. இளைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கேட்பவர். இளைத்தது இகவாமை, சொன்னதை சொன்னபடியே செஞ்சு முடிக்கிறவன். நான் அதை இப்ப எதை சொல்லிட்டு போறானோ அதை செஞ்சுட்டு வரவன், சொன்னதை செய்து காட்டி அதற்காக உயிரையும் கலந்துருவேன். அப்படி ஒருவேளை நான் தோத்து போனா பரவாயில்ல, நாங்க செத்துட்டு போறேன்னா என்று சொல்வதற்கு கூட ஆற்றல் மிக்கவர்களை, மன்னர்களுக்கு அவன் மேல எந்த பழியும் சொல்லவே முடியாது. அவன் சொன்னதை செஞ்சுட்டான் அவன், அப்படி சொல்லக்கூடிய அளவுல. புறந்தார்கண் நீர் மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. தனக்காக தன்னுடைய தலைமையே அள்ளுமாறு நம்மளுடைய வீரம் இருந்துச்சுன்னா அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் என்பதன் மூலமாக படை பெருமிதம், படை செருக்கு என்ற அதிகாரம் நிறைவடைகிறது. அதை சார்ந்து அடுத்தது வந்துட்டு நட்பு என்ற அதிகாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். வள்ளுவ பேராசான் மிக அழகாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், 5 அதிகாரங்கள், 50 குறள். நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பேதைமை என்று பல இடங்கள்ல வந்துட்டு மிக அழகாக வள்ளுவன் ஒவ்வொன்று சொல்லுகின்றார். அந்த செய்திகளுடைய தொகுப்பு தான். இதற்கு இந்த நட்பை பற்றி சொல்லும் போது பிசிராந்தையரை பற்றியுமே அழகா சொல்லலாம். அவர் கோப்பெருஞ்சோழன் தனக்காக வடக்கிருந்து உயிரையே கொடுத்தாருன்னு சொல்லணும். அதை நட்பு என்பது உயர்ந்தது. குமணன் என்பவன் தன்னுடைய தலையே கொடுத்தான் தமிழுக்காக, அந்த அன்புக்காக, அந்த நட்புக்காக. நண்பன் இன்னைக்கு வறுமையில இருக்கிற, உன் மீது எனக்கு அன்பு இருக்குது, நான் என் உயிரே கொடுக்குறேன். எப்படா உயிரை கொடுக்குறது, என்னால் கையில இருந்து எடுக்க முடியாது. என் தம்பி அறிவிச்சிருக்கான், என் தலையை கொண்டு வரணும், 1000 தங்க காசு தரேன். நம்ம இந்த என்னுடைய வாள், இந்த வாழை சும்மா வச்சு காட்ட முடியாது, வெட்டி எடுத்துட்டு போனோம். நம்ம பார்த்தேன், நம்ம போற வழியில வேற ஏதோ ஒரு இது எடுத்துட்டு போய் ரத்தத்தை காயத்தை கொண்டு போய் காட்டி நான் வெட்டிட்டேன்னு சொல்லி சொன்னாமா. அப்புறம் உணர்ந்த பிறகு சொல்றேன், அவனே அழுகிறான், ஐயோ அண்ணா நான் இப்படிப்பட்ட அண்ணனை இழந்துட்டேன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வருவதா கதையில வருதுன்னு வச்சுங்க. ஆனா எதையும் கொடுப்பதற்கு துணிவது அன்புனாலதான் முடியும். அதனாலதான் வந்து 8வது அதிகாரத்திலேயே அன்புடைமையிலேயே அன்புடையார் ஆமா என்பும் உரியற்பறை, தன்னையே கொடுத்துருவாரு, வச்சுக்கோ, அவ்வளவுதானே உன்னோட ஆசை இல்லையா. அதனால அன்புக்கு தான் அது வலிமை மிக அதிகம். அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கரையும், எறும்பு ஊற கல்லும் தேயும். அதே தொடர்ந்து ஒரு இது வந்துருச்சுன்னா அது ஒரு கட்டத்துல வந்துட்டு அதுக்கு சரி போ என்பது சொல்வதை போல மாறும் என்பது இறை ஆற்றல் பார்த்து அந்த செய்தி வருகிறது. ஆக நான் இந்த முதல் குறள்லயே பாருங்க, நட்பை போல உயர்ந்த செயல்பாட்டுக்குரிய பண்பு வேற எதுவுமே இல்லை. அதை போல எதையா இருக்கு, வள்ளுவரே கேள்வி கேட்கிறார். செயற்கரிய யாவுல, அவரே கேள்வி கேட்கிறார். எது இருக்குது, ஏதோ இருக்குதா, வேற ஏதோ இதை விட வேற ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். அவரே கேள்வி கேட்கிறார். முதல்ல வேற ஏதோ இருக்குதா நட்பை விட? அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அது நட்பின் அது போல
வினைக்கரிய யாவுல காப்பு. காவல், பாதுகாப்பு, சிறப்பு தான் இந்த காப்பு என்ற சொல்லில் கொண்டு வருகின்றார். உண்மையான நட்பை போன்ற சிறப்புடையது வேற எதுவுமே இல்லை. அந்த உண்மையான நட்பு, உண்மையான உறவு, உண்மையான அன்பு, உண்மையான மதிப்பு, உண்மையான மரியாதை தான் உள்ளம் ஏங்குகிறது. அதுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் போயா. அதனால சொல்றாரு என்புங்கிறது எலும்பு. எலும்பு ஒருத்தன் எடுத்து பிரிச்சு தர முடியாது. இந்த எலும்பு மட்டும் கொஞ்சம் நீ வச்சுக்கோ, இந்த இதை வச்சுக்கோ கொடுங்க. தன்னையே கொடுங்க, நான் என்னையே கொடுக்கிறேன், இதை விட வேற என்ன இல்லையா? இப்ப பாசுரங்கள்ல ஆண்டாள் ஆகட்டும், இறைவன் மீது வச்ச பக்திகள் ஆகட்டும், இந்த மாதிரி பார்க்கணும் இல்லையா? அவர் பார்க்கணும், தன்னையே கொடுத்துட்றேன். தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேன். இப்படிப்பட்டது நான் உனக்காக. அவங்க அந்த இறைவனோடு சங்கமிச்சிடுறாங்க, இறைவனோடு ஐக்கியமாயிடுறாங்க. இறைவனோடு உன்னோட ஜோதி, உன்னோடு நான் கலந்துக்கிறேன். உருவமா இல்ல அருவமா. அந்த எண்ண அலைகளுக்கு உயிரோட்டம் இருக்குது. அப்ப நீ பண்ணும்போது நீயே என்னோடு இருக்கின்றாய், உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். எப்படிப்பட்ட சொற்கள் சொல்லாட்சிகள் நம்ம பாடல்கள்ல இருக்குது. நம்ம இதுல சொல்லும் போது அவர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், இதெல்லாம் வரும். இந்த முதல் 3 பேர் தான் முதல் 3 ஆழ்வார்கள். பொய், பூதம், இது பேய். அந்த ஆழ்வார்கள் நிறைய வர்றாங்க. திருமங்கை ஆழ்வார் இவங்க எல்லாம் வர்றாங்க. பெரியாழ்வார்கள் இடையில, அதாவது நீ வாழ்க, நின் புகழ் வாழ்க, நின் குற்றம் வாழ்க, நின்னோடு நான் வாழ்கன்னு அவர் சேர்த்துக்குவார். அதான் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம் இவ்வளவு பெரிய சொல்லாட்சிங்க. பாசுரத்துல பாடும்போது அந்த இடத்துல இருக்கும்போது இறைவன் முன்னாடி அதுதான் பாடுறாரு. நீ வாழ்க, நின் புகழ் வாழ்க, நின் குற்றம் வாழ்க, நின்னோடு நான் வாழ்க. எதுக்கு? நான் இருக்கிற வரைக்கும் உன்னையே பாடிட்டு இருப்பேன் ஐயா, உன்னை மறவாத நிலை எனக்கு தர வேண்டும். எவ்வளவு பெரிய சொல்லாட்சி இதெல்லாம். இது வந்து 12 ஆழ்வார்கள் பாடினது அதுல பாசுரங்கள். அந்த 105 அந்த பாச திருமொழின்னு சொல்லுவாங்க, திருவாய் மொழின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு பெரிய சொல்லாட்சிங்க. இது அதுல வந்துருது. சரி, அவங்கதான் 12 ஆழ்வார்கள் இருப்பாங்களா? நம்ம 63 நாயன்மார்கள் நம்ம இவங்களும் இருக்கிறாங்களே. திருமுறைகள் 12 திருமுறைகள் இருக்குதே. சம்பந்தர், திருஞான சம்பந்தர், அப்பரடிகள், திருநாவுக்கரசரு, சுந்தரமூர்த்தி நாயனாரு, மாணிக்க வாசகரு. ஏங்க என்னங்க சாதனை. இந்த முதல் 3 பேர் வந்துட்டு மூவர் முதலிகள்னு பேரு. மூவர் முதலிகள். முதல்ல தேவாரம் தான் அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. 12 திருமுறைகள் மூவர் முதலி அவர்கள் தான். 4வது வரவர் தான் மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். அழகா ஒரு நூல் வடிவத்துல கொண்டுட்டு வந்தாரு. இதுதான உண்மை. அடுத்தது நான் 5வது ஒரு திருமுறைக்கு என்ன திருமுறை தொகுத்தது? 6 தொகுக்கிறாங்க. 7ஆம் திருமுறை எது? சுந்தரமூர்த்தி நாயனார். இவங்க கொண்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்தது வந்து 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர். 8 இவ்வளவு கொண்டு வந்துடுற. 9வது வந்துட்டு இப்ப 9வது திருமுறை வந்துட்டு தொகுப்பு. எல்லாமே சேர்ந்து சேக்கிலார் இல்ல, மற்றவர்கள் சேர்ந்து தொகுப்பு. 9 பேர் தொகுத்தது. நம்பியாண்டார், நம்பி எல்லாம் வரும். அவர்கள் எல்லாம் தொகுத்ததுதான் 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமந்திரம், திருமூலர் எழுதினதுதான் 10ஆம் திருமுறை. 11 தொகுப்பு. காரைக்காலமையா இருந்த எல்லாமே அவரிடையே பாக்குறேன். இல்லையா இத பூரா வரிசை கட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. 12ஆம் திருமுறை நம்ம சேக்கிழார் பெருமான். அதே அப்பா, அவரெல்லாம் பெரிய புராணம். 12ஆம் திருமுறை அவரை பத்தி ஒரு விளக்கம் சொல்லி நான் வகுப்புல சொல்லிட்டு இருக்கும் போது அவர் எந்திரிச்சின்னு ஒருத்தர் கட்டி பிடிச்சாரு நம்மள. ஐயா என்னையாதன். சேக்கிழார் பெருமான் சிறு வயதுல வந்துட்டு அவரும் தேவர், அருண்மொழி தேவர். அவங்க அப்பா பெரும் பாண்டித்யம் பெற்ற புலவர். உண்மையில நடந்த வரலாற்று பதிவு தெரிஞ்சிருக்கவங்களுக்கு சரி, தெரியாதவங்களுக்கு மீண்டும் நான் நினைவு கூறுறேன். தெரிந்தவர்கள் கேட்டு ரசியுங்கள், அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை. அந்த ஏன்னா சாமி வரும்போது சாட்டை போட்டுக்கணும். நல்ல விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா அது எவ்வளவு பெரிய தகவல்கள் இதுல. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, திருமூலன இந்த அருண்மொழி பேர், அவர் அருண்மொழி. அவங்க அப்பா வந்து ஒரு பாண்டியர். அந்த மன்னர் அனபாய குலோத்துங்கன் என்று சொல்லக்கூடிய சோழ நாட்டு மன்னர். அந்த மன்னருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருது. அந்த காலத்து மன்னர்களுக்கு தான் போல இருக்கு இல்லையா? திடீர்னு சந்தேகம் வந்துடும். மங்கையன் கூந்தலுக்கு வானம் மனம் இருக்கிறதா இல்லையா? இருக்குனாலும் அடிப்பான், இல்லைன்னாலும் அடிப்பான். இருக்குனாலும் பரிசு தருவான், இல்லைன்னா. மன்னர்களுக்கு என்ன அந்தா போ அப்படின்னு திடீர்னு நம்ம ஆளுகள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா மன்னர் ஆட்சி அது அப்படிதான் இருக்கும். சரி வேண்டாம், அந்த இது இருக்கட்டும். ஆனா இந்த அனபாய குலோத்துங்க சோழ மன்னனுக்கு ஒரு ஐயம் வருகிறது. அந்த ஐயம் என்ன வருதுன்னு சொன்னா, அவரு கூட தூங்கிட்டு இருந்தார் அப்படியே அனந்த சயனம். அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படியே மேல பார்த்துட்டு இருந்தார். அப்பா, இந்த உலகம் எவ்வளவு பெருசு இல்ல?
அப்படின்னு நினைச்சாரு. இந்த உலகத்தை விட பெருசு எது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, சொல்லியிருக்கேன். சரி, அவர் ஒருத்தர் இருந்தா அதான் சொன்ன மீண்டும் மறுபடியும். சரி, அதான் மறுபடியும் கேட்டா காது வலி, காது எத்தனை தடவை கேட்டேன் நல்ல செய்தி. சரி, அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு, பரவாயில்ல நம்ம தான் நிறைய செய்தி. அவருடன் என்ன செய்யறாரு, இந்த உலகத்தை விட பெரியது எது யோசிச்சு யோசிச்சு பாக்குறாரு. சரி விடு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கிறாரு. உடனே அடுத்து இன்னொரு சந்தேகம் வந்து, இந்த உலகம் சொல்றோம், உலகம் வந்துட்டு பூமி இருக்குது, கடல் இருக்குது. ஒரே அப்பா, கடல் எவ்வளவு பெருசு இல்ல, கடலை விட பெருசு எது? உடனே அடுத்த சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் வந்துருச்சு. அதையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தான். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. எப்படி யோசிச்சாலும் கடலை விட பெருசு எதிரா இருக்கிறதுக்கு இல்லையே. சரி, என்ன யோசிச்சு யோசிச்சு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் இருந்தான். திடீர்னு பார்த்தான், சற்று நேரம் போன உடனே மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தூரத்துல பார்த்தா அப்படியே இந்த மலை முகடுகள் எல்லாம் பார்த்தோம். ஏப்பா, இந்த மலை எவ்வளவு பெருசா இருக்குதுல்ல, இந்த மலையை விட பெருசு எது? அந்த சந்தேகம் வந்துருச்சு. மறுபடியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அவர் சிரிக்கிறாரு. ஏன்டா இதை விட இங்கடா பெருசு? உயரமான மரம் எதுன்னு சொல்லிடலாம், உயரமான கட்டடம் எதுன்னு சொல்லிக்கலாம், ரொம்ப உயரமா எவன் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். உலகத்தை விட பெருசு எதுன்னு சொன்னா எதையா சொல்றது? ஒரு கேள்வி. கடலை விட பெருசு எதுன்னு? உலகத்தின் மொத்த பரப்பளவுலயே 75% கடல் தான் இருக்கு, தண்ணி தான் இருக்குதுங்கிறோம். 1/4 பங்கு தான் நிலப்பகுதி இருக்குதுன்னு சொல்லணும். கணக்கு பார்த்தா வேறு. தண்ணி தொங்கிட்டே இருக்காது, நிலத்துல தானே தண்ணி இருக்கும். இந்த லாஜிக் நம்ம பாக்குறது இல்லை, புரியுதுங்களா? நிலம் பெரியது, நிலத்தின் மீது நீர் இருக்கிறது. சரி, இப்ப அதுக்கு வேண்டாம். நீரின் கொள்ளளவு பார்க்கும்போது நிலத்தினுடைய பரப்பளவை விட அதிகமா இருக்கு, 75%. அப்ப அந்த கடலை விட பெரியது எது? அடுத்த சந்தேகம் இருந்துச்சு. 2வது சந்தேகம். 3வது சந்தேகம், பெரிய மலைகள், இமயமலை மாதிரி இருக்கு, எவரெஸ்ட் மலை மாதிரி இருக்குது இல்லையா, பெரிய பெரிய இந்த டால்ஸ் மலை, அந்த மலை, இந்த மலை, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இந்த டாப் லிஸ்ட், இந்த லிஸ்ட், அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துடும். இப்ப அதெல்லாம் வேண்டாம். இப்போ அந்த மலைகளை பத்தி பாக்குற, அதை விட போயிருது இந்த சந்தேகம். மன்னனுக்கு வந்துருச்சு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு. இதுக்கு தீர்வு காலையில இருக்காங்க நம்ம புலவர்கள், போட்டு அரைச்சிடலாம். காலையில நாளைக்கு மாவனே நம்ம புலவர்களுக்கு இந்த கேள்வி என்னாலும் பாத்திரலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. காலையில விடுகிறது, அவர் குளிச்சு கழிச்சு தயாராகி ராஜா நேரம் மன்னர் சபைக்கு வருகிறார். இன்னைக்கு வந்துட்டு வந்து நிர்வாக குழு கூட்டம் இல்ல, புலவர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, இன்னைக்கு இந்த குழுல என்னோட மன்னருக்கு ஒரு ஐயப்பாடு வந்துருச்சு, தீர்த்து வைக்கணும். உடனே புலவர்கள் எல்லாம் மன்னருடைய ஐயப்பாடா, தீர்த்து வச்சா பணம் கிடைக்கும், காசு, எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது சொன்ன மாதிரி சரியா சொன்ன பரிசு இல்லைன்னா சவுக்கடி மாதிரி தான் ராஜா கிட்ட எல்லாமே இல்லையா, அவமான வேற, அசிங்கம் வேற ஆயிரும். எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சபை நிறைஞ்சிருக்கு. எல்லா புலவர்கள் எல்லாம், தலைமை புலவர் ஒருத்தர் இருப்பார், எப்பவுமே லீடர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, தலைமை அவரும் இருக்கிறாரு. அவர் எல்லாம் வந்து உட்கார்றாங்க, மன்னர் வந்து உட்கார்றாரு. ஐயா இந்த மாதிரி நேரடிய விஷயத்துக்கு வந்துடலாம். செய்தி என்ன? மன்னருக்கு வந்த சந்தேகம், இந்த உலகத்தை விட பெரியது எது? என்னடா நேரம் எடுத்த உடனே டைரக்டா போயிட்டாரு. பெருசா ஏதோ ஒண்ணு சொல்லுன்னு சொன்ன சொல்லலாம், எடுத்த உடனே உலகத்துக்கே போயிட்டான் மனுஷன். இவர்கிட்ட போய் வேற ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பா போச்சுன்னா, உட்காரியா நீ எல்லாம் ஒரு புலவனாயான்றுவார், திட்டிடுவாங்க. அதனால கம்மு நேர கண்ணு பார்க்க மாட்டாங்க. கண்ணு நேரம் பாக்குறது வேற, தன்னை கீழே குமிஞ்சிட்டு அப்பதான் புக்கை பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஏன்னா பார்க்க முடியும், வாத்தியார் கேள்வி கேட்ட இப்படிதானே பார்ப்போம், நேரம் பார்த்தா வேற. அங்க இங்க நம்ம பாக்குறோம்னா அப்பதான் ஏதாவது ஒண்ணு தேடுவோம், அப்பதான் புக்கு இருந்தேன்னு பார்ப்போம். என்ன பக்கத்துல கேள்வி கேட்டு அவனை நீ சிக்குடா, நீ தானே தெரியாது, நான் தப்பிச்சேங்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர எல்லாமே இது இருக்கும். சில நேரத்துல ஆசிரியர் கேள்வி கேட்டா முதல்ல ஒருத்தனை எழுந்துட்டு வந்து சிரிப்பான், அவன் தெரியலன்னா பேசாம நின்றுக்கும், பதிலே சொல்ல. ஆசிரியர் கடுப்பாயிருவார். நெக்ஸ்ட் அடுத்தது அவன் எந்திரிச்சு அவனும் பேசாம நின்றுக்குவான். 3வது 4வது எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. யாருக்கு தெரியலன்னு அர்த்தம் ஆயிரும். சில பேர் ஆசிரியர் வந்து ABCD மாதிரி சொல்லிட்டு 3 விடை சொல்லிடுவாரு. அவர் 3 விடை எழுதி எது சரின்னு கேட்டா ஒருத்தங்கிட்ட கேட்டா ஒருத்தன் ஏன்னா. உடனே சார் சொன்னார், நெக்ஸ்ட் சார் பி சார், நோ நெக்ஸ்ட் சார் சி சார். ஏன்னா ஏவும் இல்லைன்றாரு பி. அப்போ நெக்ஸ்ட் என்ன 3 பேருக்கு விடை தெரியல. ஒத்தையாரட்டியா பாக்குறது, இது அல்லது இது அல்லது இதுன்னு. அப்படி அதான் இதுதான் விடை, இதுதான் சொல்லணும் இல்லையா. அந்த தெளிவு தான் ஆணித்தரம் என்று சொல்றது. அந்த நிலை வரணும். அது இல்லாம போனா பிரச்சனை. ஆனா புலவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, உலகத்தை விட பெரியது எது? 2வது வினா கையோட நான் 3 கொஸ்டின் சொல்லிடுறேன். கடலை விட பெரியது எது? மலையை விட பெரியது எது? இந்த 3க்கு பதில் சொல்லணும். யாருக்கு தெரியும் சொல்லுங்க.
எல்லாம் தலை குனிந்து கொண்டாரு. ஒரு புலவரும் விடை சொன்ன மாதிரி தெரியல அந்த காலத்துல இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, 13ஆம் நூற்றாண்டுல, கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் காலத்துல நடந்தது. அதற்கு முன்பு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வள்ளுவம் வந்துருச்சு. அப்போதான் இப்ப நம்ம 2000 ஆண்டுகள் பேசுறோம். அப்போ வள்ளுவம் 700 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் சரிங்களா. 7ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துல. இப்போ அந்த 13 நூற்றாண்டுக்கு முதல்ல இவங்க நடக்குது, சோழர்கள் காலத்தில் நடக்குது. இந்த கேள்வி சபையில் கேட்கப்படுகிறது. இந்த வினாவுக்கு சரியான பதில் சொல்ல என்னென்னமோ சொல்றாங்க, ஏற்புடையதா இல்லை, அது சரியில்லை இது சரியில்லைன்னாங்க. எல்லாமே அமைதி காக்கிறார்கள். தலைமை புலவர் அப்படி மன்னர் திரும்பி பார்க்கிறார். தலைமை புலவருக்கு ரொம்ப கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தர் கூட பதில் சொல்லியே, ராஜாவுக்கு சரியான பதில் சொல்லணும் இல்லையா. கொஞ்சம் மனம் நெருடல் வருகிறது. உடனே பார்த்து சரி நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் சரியான பதில் புலப்படல, நீங்களும் எல்லாரும் யோசிக்கிறீங்க, என்ன இந்த எதுக்கு வேண்டாம், ஒரு நாள் அவகாசம் கொடுத்தேன். இப்ப வேண்டாம், நாளை காலையில சபை கூடும், இந்த எனக்கு என் மனம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சரியான பதிலை சொல்ல வேண்டும். இப்போது சபை கலைகிறது. எனக்கு அதுக்குள்ள அவருக்கு இந்த காலமா இருந்தா போன் வந்திருக்கும் இல்லையா, தடக்கி பாப்பாரு இல்லையா, பார்த்து நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன் இல்லையா, என்ன போன்ல என்ன பேசுறான், யார் பேச என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல தகவல் வரும், ஒற்றை ஒருவர் மண்ணா என்ன அவரு தகவல் சொல்லுவாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணு, சரி சபை இது கலைகிறது, சரி வா போகலாம், எந்திரிச்சு ராஜா போயிட்டாரு. சரிங்களா, இது ஒரு நகைச்சுவைக்கான செய்தி சொன்னா இப்படிதான் நடந்திருக்கும். வேற என்னத்த செஞ்சுட்டு போறாங்க நமக்கு தெரியாத என்ன ஆரம்பிச்சிருக்கிறார். சரி உடனே மன்னர் போகிறார், எல்லாம் சபை கலைகிறது. மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு. நேரா மாலை இல்லத்துக்கு வருகிறார் தலைமை புலவர். தலைமை புலவருடைய மகன் 10 வயது சிறுவன் பள்ளியிலிருந்து வருகின்றார் வீட்டுக்கு. அந்த 10 வயது சிறுவன் வீட்டுக்கு வரும்போது அந்த மகன் மீது அப்பாவுக்கு மிகுந்த ஒரு பற்று, பாசம், அன்பு. எப்போதுமே இல்லத்துக்கு வந்த உடனே மகனை வாரி அணைத்து கட்டி அணைத்து அன்பு முத்தம் மழை பொழிந்து அவங்கிட்ட குழாவி பேசுவார். எப்பவும் பேசக்கூடிய அன்று அந்த தந்தை மகன்கிட்ட பேசலைன்னா முகம் வாடி இருக்குது. அப்பா வரான், அப்பா வணக்கம்பாங்கிறான். சரிம்மா வணக்கங்கிறார். நீ இப்போ வீட்டுல உள்ள வருமா, விளையாடிட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறார். மகன் பார்த்த உடனே குறிப்பறிதல். உடனே நேரம் அப்பா கிட்ட பைய உள்ள வச்சு நேரம் அப்பா கிட்ட வரேன். அப்பா என்னப்பா ஏன் முகம் வாடி இருக்குது, என்ன பிரச்சனை? என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அப்பாவோட பிரச்சனையை மகன் கிட்ட என்னத்தை போய் சொல்றது? ஆனா அவர் சொல்லுகின்றார், இல்லை ஏதோ உங்க முகம் வாடி இருக்குது, வாட்டமா தெரியுது, ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க, என்னப்பா சொல்லுங்க. எப்பவுமே மனதில் உள்ளதை வெளியில சொல்லிட்டாக பாரம் குறையும் சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்டவர்களிடம், உண்மையா இருப்பவர்களிடம் உண்மையை மட்டும் பகிர்ந்துட்டா மனபாரம் குறைஞ்சிட்டாலே அது தெம்பு வந்துடும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது இல்லையா. அப்போ அது சில வரைமுறைகள்லாம் இருக்குது. நீங்க அப்பாவோட ஸ்தானம், அப்பா தான் எனக்கு இதை என்னோட ஆசிரியர் வகுப்புல அடிக்கடி சொல்லுவார். அவன் சொல்றான், அந்த 10 வயசு சிறுவன், மனபாரம் குறையணும்னா அதற்கு உரியவர்களிடம், தகுதி படைத்தவர்களிடம் அந்த சுமையை இறக்கி வச்சிருங்க, இல்லாட்டி அதுவே ஒரு சுமையா இருக்கும்னு சொல்லுவாருப்பா. எனக்கு விடை தெரியுமோ தெரியலையோ அது இரண்டாவதா இருக்கட்டும், ஆனா உங்க மனசுல இருக்கிற குறையை என்கிட்ட சொல்லிருங்களே, சின்ன பையன் தானே சொன்னானே கேட்டேன்னு. அவனுடைய பேச்சின் தன்மையை கேட்ட உடனே, ஒன்னும் இல்ல தங்கம், இன்னைக்கு மன்னர் வந்தாரு சபைக்கு, அவருக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு, 3 வினாக்கள் தொடுத்தாரு. என்னப்பா கேட்டாரு? அடுத்த வினா அவன் கேட்கிறான். அப்போதான் சொல்லுகின்றார், உலகத்தை விட பெரியது எது? கடலை விட பெரியது எது? போ. மலையை விட பெரியது எது? ஆஹா அப்படின்னா, என்னடா சொல்றேன் நீ? நான் பாட்டி வடை சுட்ட கதையா சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இன்னைக்கு புலவர்கள் எல்லாம் காலையில இருந்து மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீ ஆஹா ஓஹோ பெஷ் பெஷ்ன்னு கதை சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்ற. என்ன மகனேன்னு சொல்றேன். அப்பா இதுக்கா போய் தலையை குமிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இந்த 3 வினாக்களுக்கு எனக்கு விடை தெரியுமே. என்னடா தங்கம் சொல்ற? அப்பா தெரியும்பா, இதுதான் நேற்று வகுப்புல எங்க தமிழ் ஆசிரியர் வகுப்பு எடுத்தாரு. எங்க தமிழ் ஆசிரியருக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், நிறைய செய்தியை சொல்லி தருவாரு. இந்த சந்தேகம் தான்ப்பா நேற்று தான்ப்பா வகுப்புல சொன்னாரு. உங்க தமிழ் ஆசிரியர் சொன்னாரா? என்னடா சொன்னாரு? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது, அதை விட. ஐயோ
எவ்வளவு பெரிய வார்த்தை, செய் நன்றி எரிதல்ல வருது பாருங்க. அப்பா பையனை கொஞ்சமாவா இறுக்கி பிடிச்சிருப்பாரு, இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்குன்னு, சும்மா ஏகப்பட்ட உம்மா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. 3 கேள்விக்கு ஒண்ணுக்காக பதில் தெரிஞ்சிருச்சுல்ல, சந்தோஷமா போய் சொல்லிக்கலாமே. நாளைக்கு ராஜா கிட்ட மானத்தை காப்பாத்தினோட மவனே யாரா அது சொன்னா? எங்க தமிழாசிரியர் சொன்னாருப்பா, திருக்குறள்னு ஒண்ணு இருக்குதாமா, திருக்குறள் வகுப்பு எடுப்பாரு, அந்த அதிகாரம் தான் நேத்து இதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. 2-3 அதிகாரத்தை சொன்னாரு. செய் நன்றி அறிதலும் நடுவு நிலைமை அடக்கமுடைமைன்னு 3 அதிகாரம் சொல்லும்போது நீங்க சொன்ன 3 கேள்வி அதுதான் பதில் இருக்குதேன். அடுத்து என்னடா சொன்னாரு? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதே அப்பா பாடம் மகனே, அவ்வளவுதான். 2வது இன்னொன்னு அதுக்கு தெரியுமா? தெரியுமாப்பா. என்னடா அது? நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அதே அப்பா 3 வினாக்களுக்கும் விடை தெரிந்து விட்டேனே, அவ்வளவுதான். அந்த மகனை உச்சி மோர்ந்து மகிழ்ந்து ஆனந்த பரவசம் ஆடி அடுத்த நாள் சொல்லுகின்றார், உன் பள்ளிக்கு நாளைக்கு விடுமுறை போட்டுக்கோ, நான் அனுமதி வாங்கி தரேன், நாளைக்கு நீ என்னோடு வா, மன்னர் சபைக்கு ஒன்று அழைச்சிட்டு போறேன், அரசவைக்கு அழைச்சிட்டு வர்றார். அடுத்த நாள் சபை கூடுகிறது, மன்னர் வருகின்றார், அமர்கிறார். அந்த பையனோட பேர் தான் அருண்மொழி தேவர். அவர் தான் 10 வயசு. அவர் தான் அழைத்து கொண்டு சபைக்கு வருகின்றார். மன்னர் எல்லாம் உட்காடுறாங்க, எல்லாம் கேட்கறாங்க. புலவர்கள் வேற யாரும் தெரிஞ்சா கூட சொல்லி பரிசு வாங்கிட்டு போலாமே, உனக்கு தெரியுமா, யாரும் பதில் சொன்ன மாதிரி இல்ல. அப்போதான் மீண்டும் வந்துட்டு மன்னர் வந்து தலைமை புலவரை பார்த்து, என்ன தலைமை புலவரு, என் வினாக்களுக்கு ஒருத்தருக்கு கூடமா சந்தேகம் தெரியல, எனக்கு கேட்கும்போது தெரியுங்கன்னா எனக்கு சொல்றேன், என்ன சொல்லுங்க அப்பா, நீங்களாவது சொன்னீங்களே சொல்லுங்க என்று சொல்லும்போதுதான் இந்த 3 குறள்களை சொல்லுகின்றார். அதை சொன்ன உடனே மன்னருக்கு மிகவும் மெய்சிலிர்த்து போகிறது. இது வாழ்வியல் சான்றுப்பா, தக்காருக்கு காலத்துல செய்யக்கூடிய உதவிக்கு சான்றோடு அவர் விளக்குறார் வகுப்புல. அதெல்லாம் இப்ப நான் அதை நீட்டிக்க விரும்பல, உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசினதுதான். இந்த 3 குறளை சொன்ன உடனே மெய் சிலிர்த்து போகின்றார் மன்னர், மிகவும் மகிழ்ந்து விடுகின்றார். சொன்ன உடனே அவருக்கு சிறப்பு செய்யணும், இப்படிப்பட்ட என் ஐயப்பாட்டை நீக்கியது மட்டுமல்ல, சமூகத்திற்கு இந்த செய்தியை கொடுத்தீங்களே, கற்றதும் பெற்றதும். செய்தி வந்துருச்சு, நுண்பயிற்சிக்கு கற்றதும் பெற்றதும் இந்த குறள் மூலமா கிடைக்குது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையா வள்ளுவன் 700 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போ சொல்லி இருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய போற்றப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய செய்தி. மன மகிழ்ச்சியா இருக்குன்னு அவர் சிறப்பு செய்யும் போது, மன்னா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், என்னப்பா, என்ன புலவரே, என்ன சொல்லுங்க, இந்த சிறப்பும் மரியாதையும் பெருமையும் எனக்குரியது அல்ல, வேண்டாம், பக்கத்துல நான் இன்சில் போட்டுக்க மாட்டேன், அதுக்குரிய தகுதியுடைய வந்து என் மகனுக்கு. மகனா? யார் அது? இதோ அழைத்து வந்திருக்கிறேன். பார்த்தா சிறுவன், 10 வயது சிறுவன். இந்த சிறுவனா பதில் சொன்ன? ஆமாங்க ஐயா, அவரோட வகுப்புல அவருடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தது, அவர் மனம் கொள்ளும் வகையில சொல்லியிருக்கானே, அது எந்த அளவு விளக்கத்தோட சொல்லியிருக்கான் அந்த பாப்பா சொன்ன மாதிரி. மேலும் மேலும் நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஊக்கம் கிடைச்சது. இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, இது போன்ற சான்றுகள் தான் வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விதைத்தவன் உறங்கலாம், விதை உறங்காது. அது வந்து உள்ளுக்குள்ள பல்வேறு கிரியா உக்கிகளாக பயன்பட்டு வினை கிரியை நடத்தி பல்வேறு மாற்றங்களை நமக்குள்ள கொண்டுட்டு வரும். அந்த குழந்தை, அந்த சிறுவனின் உள்ளத்துல நேற்றைய பாடம் அப்படியே பசுமையா இருந்திருக்கு. இந்த ஐயப்பாடு வந்தோடனே நான் இது கேட்டேன், இதை சொன்னாங்க ஐயா. இதை வந்து 3 இதையும் சொல்லுகின்றார். கடலினும் பெரிது, மலையினும் பெரிது 3 சொன்னோடனே உடனே அழைத்து அணிந்து சபையில் மன்னர் அழைத்து, மன்னருக்கு அருகில் ஒரு அரியாசனம் போட்டு அதன் உட்கார வைக்கிறார். வேறு சில ஐயப்பாடுகள்ல கேட்கணும். அப்போது மட்டும் சொல்லுகிறார், என் ஆசிரியர் இது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த தமிழ் ஆசிரியர் எனக்கு வந்ததுல இருந்து திருக்குறள் படிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. 1330 குறளும் படித்தால் 1330 அரும் குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்து அதற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ, மண்ணு தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம். அத்தத்தனார் சொல்றார் இடைக்காட்டு. என்ன அழகான வள்ளுவ மாலையில அவன் வேற எதுவுமே வேண்டாம், முழுமையா உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து வள்ளுவத்தை படித்து விட்டால் உலகத்துல நீ எந்த இயல்பியல் வேணுமா, அறிவியல் வேணுமா, உளவியல் வேணுமா, மானுடவியல் வேணுமா, எந்த இயல் வேணும், என்ன ஒட்டுமொத்த வாழ்வியல் தத்துவத்தை தனக்குள் அடைக்கிறது. கடுகை துளைத்து 7 கடுகை
துளைச்சி கடிகை துண்டர் 7 கடலை புகுத்தி. என்னங்க குறுக தரித்த குரல் வள்ளுவர் சொல்லுவாரு, இடைக்காரர் சொல்லுவார். அதுல எப்படி அது அணு, அதற்கு இன்னொருத்தர் அவ்வை வந்து சொல்லும்போது சொன்னாங்க அணுவை துளைத்து. கடுகை விட சின்னது அணு, அணு கண்ணுக்கே தெரியாதாமா, அணுவை துளைத்து அதுல ஒரு கடல் 7 கடலை புகுத்துனா எப்படிடா முடியும்? 2 வரி கூட இல்ல, 1.25 வரியில அவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னதை அவர் பார்க்கும்போது சபை மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த சிறுவனை பார்த்து பல்வேறு வினாக்கள் அவர் சொல்றாரு. என்ன நிறைய படிக்க சொன்னாரு, நான் சின்ன படிப்பேன், கேட்டதும் கிடைத்ததும் என்று சொல்லி நான் திருக்குறளை வந்து கொஞ்ச நாளாவே படிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. நேத்து இந்த அதிகாரத்தை நடத்தினாரு, நான் சொன்னேன். அந்த பையன் சொல்றான் அருண்மொழி. அவனிடம் சில ஐயப்பாடுகள் கேட்கலான்னு சொல்லிட்டு உடனே புலவர்கள் எல்லாமே சந்தேகத்தை கேட்கறாங்க. ஒற்றன்னா என்ன, மண்ணன்னா என்ன, ஒரு தாய் எப்ப மகிழ்ச்சி அடைய, பல்வேறு வினாக்கள் அனைத்துக்கும் அவன் தெளிவாக பதில் சொன்ன உடனே மன்னர் மிகவும் போற்றி பாராட்டி, இன்று முதல் இவன் சிறுவன் அல்ல, வயதில் சிறுவராயிருந்தாலும் அறிவில் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறார், இவருக்கு ஏதேனும் ஒரு சிறப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சிறப்பாக இந்த சிறுவனுக்கு, சிறுவன் அல்ல, இந்த அருண்மொழி தேவருக்கு நான் இந்த நாட்டின், சோழ நாட்டின் முதன்மை அமைச்சர் பதவி வழங்குகிறேன் என்று சொல்லி சொன்னவர். முதலமைச்சர் பதவி அவரிடம் அறிவை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 வயதுல 3 குறள் படிச்சதுக்கே எவ்வளவு பெரிய பதவிங்க, உண்மையில பாராட்டணும். அப்புறம் அவர் மன்னரோடவே இருந்தாரு. அந்த அருண்மொழி தான், அந்த அருண்மொழி தேவர் தான் பிற்காலத்தில் வளரும்போதுல சேக்கிழார் பெருமான் என்று அவருடைய இது கிடைச்சது. சேக்கிழார் பெருமான் வந்து அவர் தான், அவருக்கு தான் அந்த சேக்கிழார் பெருமான் என்ற பட்டம் கிடைச்சது. அந்த சேக்கிழார் பெருமானிடம் மன்னர் வேண்டுகோள் விட்ட காரணத்தால் 12ஆம் திருமுறை தொகுத்து அவர் வழங்கினார். 63 நாயன்மார்களை பற்றியும் முழு தகவலும் தொகுத்த அந்த சித்திர அந்த பெரிய புராணம்னே என்கிட்ட ஒரு பரிசுகள் முழுவதும் நான் படிச்சேன். அதனால முழுவதும் படிச்சேன் என்பது ஆணவத்தோடு சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் இப்போ பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ ஏனென்றால் உலகத்திற்கே படியளந்த, உலகத்திற்கே வழிகாட்டிய, உலகத்திற்கே அறிவுரை வழங்கிய வள்ளுவ பேராசானே 1110வது குறளில் அறிதோறும் அறியாமை கண்டற்றால்னு சொல்லி சொல்றார். அவரே அறிய வேண்டியது அதிகமாக கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது நாம் எல்லாம் நான் எல்லாம் எம்மாத்திரம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகப்பெரிய பதிவு ஆக வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த செய்தியும் பகிர்ந்துகிட்டேன். போது ஒரு பொதுவான ஒரு செய்தி வந்துட்டு இன்பத்தை பற்றி சொல்லும் போதும் காதலை பற்றி சொல்லுகிறார். கலீல் ஜிப்ரான் தான் அவர் தான் நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அந்த காதல் என்பது ஒரு வினோதமான நெருப்புங்கிறார். அது ஒரு வினோதமான நெருப்பு. அது எப்படின்னு சொன்னா அதை யாருனாலையும் பத்த வைக்க முடியாதம்மா. அது பற்றி கொண்டா யாருனாலையும் அணைக்க முடியாதாம். அட கடவுளே, என்ன ஒரு கற்பனை நயம், ஒரு சொல்லாட்சி, எப்படி அவருடைய பார்வைகள். அதனால பல புலவர்கள், பல கவிஞர்கள் எல்லாமே அந்த சிந்தனை ஆற்றல் மிகப்பெரிய தகவல் நிறைய படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கனால இதெல்லாம் ஒரு வகையில் அது உண்மையான இருக்கும், உண்மை கலந்து இருக்கணும் என்பதைத்தான் வள்ளுவன் வந்து களவியலும் கற்பியலுமாக கொண்டு வருகிறார். அது தலைவன் தலைவியின் கொண்டு வர்றாரு, அதற்கு முதல்ல காதலன் காதலின் கொண்டு வர்றாரு, அப்புறம் தான் அது கணவன் மனைவியின் கொண்டு வர்றாரு. இது அன்பு வயப்பட்டது, அன்பின் வழி அது உயிர்நிலைன்னு கொண்டு வர்றாரு. அன்பு 2 காலத்துல தான் உண்மையான வாழ்க்கை என்று அது ஆண் பெண் என்று கொண்டு வருகிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கு தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவைன்னு, அதான வாழ்வியல் தத்துவமே. அது இல்லாம போகக்கூடாது என்பதை மிக அழகாக கொண்டு போகிறார் அந்த இதுல. சரி, இப்போ நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதி பின் நீர பேதையார் நட்பு. இங்க பாருங்க, வளர்பிறை தேய்பிறை பத்தி இந்த குறளை கொண்டு வர்றார். பிறை மதி பின் நீர பேதையார் நட்புங்கிறார். அறிவுடையோர் நட்பு வளர்பிறைவுல கொஞ்சம் கொஞ்சமா, முதல்ல கொஞ்சமா தான் பார்ப்போம், கொஞ்சமா தான் பேசுவோம். ஆனா நாளாக நாள் தொடங்குகிறது. கவனிங்க, ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல கருத்து பதிவுகளோடு நுண் பயிற்சியினுடைய உண்மையான தாக்கம் நம்ம குறள் வகுப்புல பல தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் பெரிய ஒரு சிறப்பு. நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதை விட பெற்றுக்கொள்கிறோம் என்பது மிக அதிகம் நம்ம இதுல. ஏனென்றால் வள்ளுவர் வந்து ஈரடியில் உலகை அளந்தார் என்று சொல்லுகிறாங்க. அது மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அதன் உள்ளே அந்த கடல் போன்ற ஆழம், எந்த அளவிற்கு நாம் திருக்குறளுக்குள் நுழைகின்றோமோ, எந்த அளவுக்கு ஆழத்தில்
நாம் செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் புதையலை பெற்று வரலாம். பல்வேறு சிந்தனைக்கு விருந்தாக மிகப்பெரிய ஒரு கலை பொக்கிஷமாக பல தகவல்கள் நமக்கு அதில் ஆழ கிடைக்கின்றன. அவரவர்கள் பார்வைக்கு அவரவர்களுக்கு தகுந்த ஒரு பொருளும் நமக்கு கிடைப்பது குறள் தந்த ஒரு பெரிய வரம் தான் நமக்கு. நட்பை பற்றி தொடர்ந்து அவர் சொல்ல வருகின்றார். இந்த அதிகாரத்தில் முதல் குறளில் நட்புதான் செயற்கரிய சிறப்பு என்று சொன்னவர் வளர்பிறை என்றும் தேய்பிறை என்றும் 2 தகவல்களை உலகத்து இயற்கையாக நடக்கக்கூடிய செயல்பாட்டை நட்பை கொண்டு விளக்குகிறார். நல்ல நட்பு என்பது வளர்பிறை போல வளரும், சிறிது நிலையிலிருந்து பெரிய நிலைக்கு போய் என்றும் நீங்காமல் என்றும் நிலை பெற்று உறுதியாயிரும், கான்கிரீட் போல. ஆனால் தீய நட்பு அது முதல்ல பெருசா இருந்து ஆஹா ஓஹோ சிறப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும் போது சிறிது 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 சிறிதாக குறைந்து ஒரு கட்டத்தில் அது இல்லாமே போயிடும், அமாவாசை போல இல்லாம போயிடும். அப்ப தேய்பிறை அப்படி போயிடும். வளர்பிறையும் தேய்பிறையும் உவமையாக காட்டக்கூடிய மிக அழகான இந்த குறள் நிறை நீர நீரவர்கேண்மை என்று சொல்லுகின்றார். அந்த நட்பு என்று சொன்னவர் பிறை மதி, அந்த சந்திரனுடைய இது பிறை, பிறை நிலவு போல இருக்கிற மதியானது பின் நீர, அது பின்பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா தேய்வதை போல பேதை, பேதை என்றது அறிவற்றவர்கள், அறிவிலார் நட்பு அதை போன்றது என்று சொல்லுகின்றார். அடுத்த குறள் இன்னொன்னு சொல்லுகிறார், ஒரு நுட்பமான அறிவு சார்ந்த அறிவை வளர்க்கக்கூடிய இனிமை தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய புத்தகங்கள் நூல்கள் படிக்க 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 அப்படியே அவ்வளவு சுவை தரும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல் படிக்க 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 அது ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதை வெளியிலேயே சொல்ல முடியாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வார்த்தையால வர்ணிக்க முடியலப்பா, மனசெல்லாம் அப்படி ஆமா பிடிச்சிருக்கு, குளிர்ச்சியா இருக்குது. அவரு அந்த சந்தோஷம் எப்படி சொல்றதுன்னா, அதை நான் சொல்லல போ, நான் எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன், அவ்வளவு மகிழ்ச்சியா, அது ஆனந்தம். அதன் வெளிப்பாடு முகம் காட்டும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி ஆனந்தம். முகம் கடுத்தாலும் காட்டிடும், மனம் வேதனைப்பட்டாலும் அந்த மனம் காட்டிடும். அதுல அதை போல நல்ல நூல்களை படிக்க படிக்க மனம் மகிழ்வதை போல நல்ல நண்பர்களோடு பழக பழக அந்த மகிழ்ச்சி மேலும் பெருகும் என்று சொல்லுகின்றார். எப்படி எப்படி நல்ல நூல்களை படிக்க படிக்க மனம் மகிழ்கிறதோ அதை போல நல்ல பண்பாளர்களிடம் பழக 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 நம்மை அறியாமல் நமக்கு ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை தருவது இந்த என்ன சொல்லி, அதையும் நட்பு தான், நட்பு தான் இல்லையா? நம்ம ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறோம் பழகிறோம்னா அது நட்பு தான் இந்த கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, இது பாருங்க என்ன அழகு, இதெல்லாம் இந்த குறள்கள்லாம் நிறைய ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால விரைந்து போகலாம். ஒரு மனிதன் என்பது மனிதனுக்கு மனிதன் தான் பழக முடியும். அது ஆடு மாடு நாய் நரி கோழி அதுகிட்ட போய் அவனும் பழகிறது இல்லை. ஒருத்தன் பார்த்த மனம், அகம் என்பது உள்ள இருப்பது, புறம் என்பது வெளியில இல்லையா? ஒருத்தரை பார்த்தா மனசுல இருந்து சிரிக்கணும்பா, மனம் மகிழும்படியாக நட்பு கொள்ளணும், அதுதான் உண்மையான நட்பு. நீ கழுத்துக்கு மேல சிரிச்சுக்கிட்ட அப்படி நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ உள்ள அறுக்கிறேன்னு அர்த்தம், வைக்கிறடா ஆப்புன்னு அர்த்தம். நிறைய பேர் நாட்டுல இப்படிதான் இருக்கானுங்க. என்ன நினைச்சிட்டு சிரிக்கிறான்னே தெரியல, அது இருக்கான். எதுக்குடா கோபிக்கிறான்னு தெரியல இல்லையா? ஷாஜான் அங்கிருந்து அப்படியே பாக்குறாரு, என்னங்க நீங்க எப்படியே எல்லாம் படம் பிடிச்சு காட்டுறீங்க, இதுதான் வாழ்க்கை, இப்படிதானே இருக்குது இல்லையா? ஆக உண்மையா நட்பு என்பது உள்ளத்திலிருந்து வரணும், அகம் மகிழும்படியாக இருக்கணும். முகம் அப்பதான் அந்த காடு, முகம் நகை நட்பது, அதான் சொன்ன நெஞ்சத்து அகம் உள்ள சிரிக்கணும், அந்த நட்பு தான் மகிழ்ச்சி தரும் என்று சொல்றாரு. 786 786 குறள் நம்பர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வயசுல மூத்தவர், எனக்கே தந்தை ஸ்தானத்துல இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, ஐயா உங்களை ஒரு முறை கட்டி பிடிச்சிட்டுமான்னாரு. சார் எவ்வளவு பெரிய அன்பு சார் அதெல்லாம். அந்த அந்த சொல்றோமே அந்த அந்த அன்போடு அரவணைத்துக் கொள்ளுதல், அந்த ஒரு அன்புக்கு விலை மதிப்பே இல்லாது இல்லையா? இஸ்லாமானவர்கள் எல்லாமே ஒருத்தர் பார்க்கும்போது ஆண்கள் தன்னை ஆற தழுவி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. இதுதான் உண்மை. அண்மையான அன்பு என்பது உள்ளத்திலிருந்து கொடுக்கறது அதுதான் இல்லையா? அந்த பெரியவர் மனதார வாழ்த்திட்டு போனார். அப்பவே நான் சொல்றது 40 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் ஆச்சு. இப்ப 2026 ஆயிடுச்சு. நான் 1994 95 சொல்றேன். மனதார வாழ்த்தி போன, ஐயா உங்களுடைய வாக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குதுங்க ஐயா,
அன்பர் தம்பி ஆமா ஐயா ஐயான்னு தான் சொன்னார், தமிழாசிரியர்ன்றதுனாலே சொன்னாரா என்னன்னு தெரியல, தம்பின்னாரு. அன்பர் ஐயா ஒரு ஈர்ப்பு இருக்குங்கய்யா உங்க பேச்சுல, உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு இது இருக்கு, காந்தத்தன்மை இருக்குதுங்கய்யா, மக்கள் எல்லாம் நல்லா நிறைய பயனடையட்டும், நான் மனசார உங்களை வாழ்த்துறேன்னு சொன்னாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகிறது இல்ல, மாணவர்களை குழந்தைகள் பெற்றோர்கள் போய் மற்றவங்க கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு ஆசிரியர் எங்க எனக்கு கிடைச்சாங்கன்னு நினைச்சது. எல்லாம் தெய்வம் இறைவன் கொடுத்த வரம்னா அதுல நல்லதை இருக்கிற வரை 4 பேர் சொல்லிட்டு போவோம் ஐயா, அவ்வளவுதான். சரிங்களா? அதே போலவே புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். நட்பு கொள்றதுக்கு நீண்ட நாள் பழகி இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை, தேவையில்லை. உண்மையான அந்த பண்புகள் எல்லாமே நிறைஞ்சு இருந்தால் அந்த ஒத்த உணர்வை நான் மனசுல என்ன நினைக்கிறேன் அதே மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க நினைச்சா அதுதான் ஒத்து வரும், இல்லாட்டியா தானே விலைக்கு போயிடும். அது எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. ஒருத்தர் 2 பேர்கிட்ட நம்ம அறியாம அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கும். அந்த பண்பு நம்ம பிசிராந்தையாரிடமும் நம்ம அந்த கோப்பெருஞ்சோழனிடம் அது நடந்தது. அது வரலாற்று பதிவுகளை நட்புக்கு விளக்கணமா சொல்லுவாங்க. அவருடைய குடும்பத்துல பிரச்சனை, மகன்கள், இவரு குடும்பம், அரசாட்சியே வேண்டாம். அந்த காலத்துல எல்லாமே தன்னை அழித்துக் கொள்வதற்கு வடக்கிருத்தல் சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாமல் நீர் அண்ணா ஆகாரம் எதுவுமே இல்லாம அப்படியே தன்னை மறித்து தன் உடலை இது பண்ணிட்டு அப்படியே இறந்துடுவாங்க. அவ்வளவுதான். அது வரைக்கும் அந்த நிலைக்கு வடக்கு இருக்க போயிடறாங்கன்னு சொன்னாக்கா அப்புறம் எல்லாமே அது ஆமா தன்னை அது சமாதிக்கு போற நிலை தானே. அந்த மாதிரி முற்றும் எல்லாம் வேண்டாம், நான் இந்த உலக வாழ்க்கையை நான் விட்டுடுறேன், எதுவுமே வேண்டாம். அந்த உணவு இல்லாம போச்சுன்னா சரியா, அந்த பசிங்கிறது பசி வந்தால் 10 பறந்து போயிருங்கிறாங்க. சரி, நான் முதல்ல சொல்லுவேன், அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், ஒவ்வொரு வாழ்க்கையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே 4 வகையா தான் மொத்தமே கொண்டு வராங்க. நீ எதை எடுத்தாலும் சரி, தமிழன் காற்றுக்கு கூட பேர் வச்சான். வடக்கிலிருந்து வீசினா வாடை காட்டுனா, தெற்கிலிருந்து வீசினா தென்றல்னா, கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல் காட்டுனா, மேற்கிலிருந்து வீசினா கோடை காட்டுனா, 4 நல்லதுக்கும் 4, கெட்டதுக்கும் 4. சரி, எதை எடுத்தாலும் 4 நாளா நீங்க பார்க்கலாம். வாழ்க்கையை பிரிச்சு பார்த்தா இதுதான் வாழ்க்கை. பசிக்குதுங்கிறோம், பசி கூட 4 வகையா பார்க்கலாம். பசியில என்னங்க 4 வகை? போய் வயிற்று பசி தானே. முதல்ல வயிற்று பசி, அதுதான் முதல் பசி. மானம், ரோசம், எது எல்லாமே போயிருக்கு எல்லாமே. ஏன்னா அது வந்துருச்சுன்னா வயிற்று கவனி. ஏன்னா அது இல்லாம போனா அது உடல் மெலிந்து எல்லாம் போயிடும். அது அப்போ அடுத்தது அறிவு பசி. குழந்தைகள் வளர வளர அறிவுக்குன்னு ஒரு பசி இருக்கு, அதுக்கும் அந்த பசிக்கு தீனி போடணும். அதுக்கப்புறம் வரும்போது ஆன்மீகம், ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வயதுல பாருங்க, சின்ன குழந்தை பசி சாப்பாடு. அடுத்த கட்ட பருவம்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் வளர்ந்து வருகிறாங்க, அப்போ கல்வி ஞானத்துக்கு போறாங்க, கல்வி பசி வருது. அப்புறம் உலகியல தெரிஞ்சுக்கணும், உண்மை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பஞ்சபூதங்களை தெரிஞ்சுக்கணும், கடவுளை தெரிஞ்சுக்கிறான், ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறான், இருக்குதா இல்லையா, இதெல்லாம் ஞானம் அறிவு ஞான பசி வந்துருது. அந்த படைக்கப்பட்ட இந்த உடலுக்கும் ஒரு பசி இருக்கு, உடல் பசி உண்டா இல்லையா? உலகியல் இதுதானே. அது பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்ல சார். அறிவுக்கு நீ சாப்பாடு கொடுக்க சடுக்கு கூட மக்கா போயிடுவான், மஞ்சள போயிடுவான், இவன் தர்க்கம் பேசி இது பண்ணிட்டு போறான். வயிற்றுக்கு பசி இல்லாம போனா சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறான். ஐயா, இது உலகியல் தான். இந்த தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் இயற்கை படைப்புலயே ஆண் படைச்சான், பெண்ணை படைச்சான், ஆணுக்கு பெண் தேவை, பெண் இது உலகியல் தேவை தானே. அந்தந்த காலகட்டத்துக்கு அது தேவை. அது இல்லாம போன இது மனித உடலுக்கு மட்டுமல்ல, படைப்பு எல்லா உயிர்களுக்கும், விலங்குகளுக்கு போன அந்த இது இல்லையா, அதுக்கு நேரடியா வெளிப்படையா அந்த தன் நிச்சயம் தீர்த்துக்குது. மனிதனுக்கு அந்த வெட்கம், மானம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவன் தன்னை இருக்கான். இல்லாட்டி இவனும் ஆடு மாடு மனுஷனை போல இருந்தா என்ன ஆறுது? எல்லாமே அதற்காக அறிவை கொடுத்துட்டான். நல்லது எது, கெட்டது எது சார்ந்து பழகிக்கும். அறிவின் வழி அது துணைய, உலகியல் வெல்லணும், அறிவின் துணை கொண்டு உலகை வெல்க, நபிகள் நாயகம் அதான் சொல்றாங்க. அந்த காலத்துல 1500 வருஷத்துக்கு முதல்ல, அதுக்கு முதல்ல எல்லாம் மனுஷன் காட்டு மிராண்டி தானே வாழ்ந்துருக்கிறான். ஆடு மாடு நாய் நரி மாதிரி தான் இவன் மனுஷன் எல்லாம் உடை தச்சு போட்டிருந்தானா, இது எதுவுமே கிடையாது. எல்லாம் அப்படி அது வாட்டுக்கு இருந்தது. அப்ப எல்லாமே அந்த மாற்றங்கள் என்பது ஒன்றுதான். மாற்றம் இல்லாமல் உலகியல் அறிவின் மூலமாக, சிந்தனை மூலமா உயர்ந்து வருது. அப்போ அவசிய தேவை என்பது அந்த தேவைக்கானதை நம்ம கொடுக்கணும், சரியானது மூலமா கிடைக்கணும். அது இல்லாம போகும்போதுதான் அது தடைபடுகிறது. அந்த இடத்துல தான் துறவரம் வருகிறது, வேண்டாம்னு விடுக்கிற நிலைமை வருது, அதை கட்டுப்படுத்துற சூழல் வருது. எத்தனை பேர் கட்டுப்படுத்த முடியுது? பிறள வேண்டியது வருது, தவறு வருது. இது எல்லாமே சார் உலகத்துல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம், தகவல்.
எல்லாமே அதுதான் ஞானம். அந்த ஞானம் வந்துட்டு எல்லாருக்கும் வாய்க்காது, கிடைக்காது. அதுல நிலையா நிக்கிறது அது ஒரு பெரிய இல்லையா. அதுல வருவதற்கு முயற்சி செய்வோம் இல்லையா, வாழணும். எல்லாமே நிறைவடையட்டும். இறையாற்றல் எல்லாருக்கும் அவரவர்கள் விரும்பியதை இல்லை இறைவன் கொடுத்து அருளட்டும், நல்லதே நடக்கட்டும். சரி, இப்போ புணர்ச்சி என்று சொல்வது இதுதான். அதாவது வெளிப்படையாக இல்லாமல் அந்த பிசிராந்தையார் வந்துட்டு வடக்கிருத்தலை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வடக்கிருக்கும் போது தன் குடும்பத்தை விட்டு விலகிறதுக்கு அவர் முடிவு பண்ணிடுற மன்னரா இருந்தாலும், அவர் மன்னர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சரின்னு சொல்லும் போதுதான் மன்னர் சொன்னாராமா, எனக்கு பக்கத்துல இன்னொரு இருக்கை, அந்த இடத்த மட்டும் விட்டுருங்க, என்னுடைய நண்பர் வருவார்னு சொன்னாராம். பிசிராந்தைங்கிற ஊர், அந்த ஊர்ல இருப்பவர் தான் இந்த புலவர். பிசிறுங்கிற ஊரை சார்ந்தவர் அந்த ஆந்தையார். அந்த ஊர் பேரை சேர்ந்து பிசிராந்தையார் சொல்லுவாங்க. அந்த ஆந்தையாரோட அவரோட பேரு. அவர் அந்த புலவர் தான். இவர் மன்னரை பார்க்க வர்றார், எதை கேட்டு வாங்கி போலாம், சோழ நாட்டுக்கு வருகிறார். மன்னரை பார்க்க முடியாதுப்பா, மன்னரோட நிலைமை வேற, அவர் வடக்கு இருக்கிறாரு. மன்னர் வடக்கு இருக்கிறாரா, தன்னை அழித்துக் கொள்வது தயாராயிட்டாரா? நான் அவரை பார்க்கத்தானே வந்தேன், அவரோடு நானும் பயணித்து விடுகிறேன், நானும் வடக்கு இருக்கிறேன்ட்டு வந்து உட்கார்ந்துட்டார் அவரும். அத முன்னே தெரிந்து தனக்காக ஒரு என்னுடைய நண்பன் வருவான், அந்த இருக்கை போட்டு வைன்னு சொல்லிட்டு அப்பவே போட்டு வச்சுட்டார் அவர். ஒத்தது உணர்வான் உயிர் வாழ்வான்னு சொல்றார் வள்ளுவர். எவ்வளவு பெரியதுங்க. அதான் புணர்ச்சி. வெளிப்பட்ட மது எல்லாம் வேண்டாமா, உண்மையான மனசு என்பது நான் நினைக்கிறது உனக்கு தெரிஞ்சிடும், நீ அங்க என்ன பண்றது நான் நினைச்சு பார்த்தாலே சொல்லிடுவேன். அது எல்லாரும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு. அந்த நிலையில வந்தா அவங்க வாக்கு பலிக்கும், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அவங்களோட துணை நமக்கு கிடைக்கிறது, அவங்களோட பிளஸ்ஸிங் நம்ம சொல்றதெல்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம எல்லாம் புண்ணியம். அது எல்லாருக்கும் தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது, நம்ம உடன் பிறந்தவர்களுக்கே தெரியாது. ஆன்மா உணர்வுமே தவிர எல்லாரும் ஒரே தாய் வயிற்றுல 4 பேர் பிறந்திருப்பான், 4 பேருக்கும் தெரியாது, தாய் தந்தைக்கே தெரியாது. அதனால அதுதான் அந்த ஞான நிலைங்கிறது. எல்லாருமே அப்படி இருந்தா எல்லாருமே வள்ளலார் ஆயிடுவாங்களே, எல்லாருமே திருவள்ளுவர் ஆயிடுவாங்களே, எல்லாருமே புத்தர் ஆகலாமே. மனுஷன் கவலைப்பட்டு இருக்கான், இவனை என்ன பண்ணி தொலைகிறது, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால நீ ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள், விட்டுட்டு போறியா, விட்டுட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம போயிட்டா அந்த இலையின் மீது நீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் இருந்தா நிம்மதியா இருக்கும். எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு நிலையையும் நாம் விலகி நின்று, என்னிலிருந்து நான் விலகி நின்று என்னை பார்க்க வேண்டும், அந்த நிலைக்கு நம்ம எல்லாம் வரணும். குரல் நுண்பயிற்சியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு என்பது இந்த உடல் தானே, என்னை நான் விலகி நின்று என்னை நான் பார்த்தா உனக்கு ஏன் அந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு யோசிப்போம். இதுதான் உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் நம்ம அதை நோக்கி பயணிக்காகும். சரி, இப்போ நம்ம முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சம் உள்ளம் நகும்படியாக இருக்க வேண்டும்னு சொன்னேன். அடுத்தது அழிவின் அவை நீக்கி ஆருய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. தீய வழிகளிலிருந்து தடுத்து நல்ல வழியில் செலுத்தி துன்பம் வந்தபோது தானும் அதில் பங்கேற்கணும். அதுதான் உண்மையான நட்பு. அவனுக்கு துன்பம் வரும்போது அவன் கூட நின்று உதவி புரிவதுதான் உண்மையான நட்பு. நமக்கு என்ன, அவன் மாட்டிக்கிட்டான்ல, நல்ல மாட்டு வேணும் உனக்கு போயிடக்கூடாது. நம்ம துன்பம் வரும்போது கூட நிக்கணும், ஒரு ஆறுதலுக்காவது இருக்கும் அதுல. ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கு. நிச்சயமா தீர்வு இல்லாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா இரவுகளும் விடுகின்றன, எல்லா இரவும் விடியும். ஆனா எனக்கு இப்ப விடியணும்னு சொன்னா எப்படி விடியும்? நள்ளிரவுல போய் விடியும் போது தானா விடிச்சிடும். நீ ஒன்னும் பெருசா சுமந்துட்டு இருக்காத, நடக்கிறதெல்லாம் தானா நடக்கும் என்று சொல்லுகின்றார். அதே போல ஒருத்தன் உதவும் என்பது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. துன்பத்தை களைவது உண்மையான நட்பு என்று சொல்லுகிறார் அவரு. எப்படின்னு பார்த்தா உடுக்கை இழந்தவன் கை போலங்கிறார். என்ன பெரிய ஊமை பாருங்க, எவ்வளவு. அதாவது உடுக்கைன்னா போட்ட ஆடை, நான் கட்டிட்டு இருக்கிற ஆடைன்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஆடை உடுக்கை ஆடை அவிழ்றது வேற, இழப்பது வேற. புரியுதுங்க? அவிழ்றதுன்னா என்ன? வேட்டி கட்டி இருக்கேன், அப்ப அந்த வேட்டி அவிழ்கிறது. நான் கட்டி இருக்கிற வேட்டி அவிழ்துங்க. அவிழ்ந்தா அது என்ன பறந்தா போயிடும், இங்கிட்டுதான் இருக்கும். அத நீ விட்டுட்டேன்னா அது நான் என்ன பண்றது? ஆனா அவிழ்ந்தா எனக்கு தெரியும், என்னடா இறுக்கமா இருக்குது, அவிழ்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. அவிழ்றது வேறு, இழப்பதுன்னா என்ன? இல்லாம போயிருக்கு, வேறுபாடு இருக்கு. உடுக்கை அவிழ்ந்தவன் கை, அப்போ அவிழ்ந்தா உடனே கை போய் பிடிக்கும். இழந்தவன்னா
ஐயோ மானத்துக்கானது விஷயம் இல்லையா? அப்ப அந்த கை விரைந்து எப்படி போகும்? திடீர்னு யாரோ காத்து விடுது, ஏதோ ஒன்று யாரோ புடுங்குறாங்க, இழுக்கிறாங்க, அது இழுக்குதுன்னு தெரியுது வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவான்? அப்படியே கை வேகமா போய் உடனே அந்த கை அவன் கேட்கறது அனிச்சை செயலா நடக்கும். எங்கடா நம்ம ட்ரெஸ்ஸை கட்டி உடைய பிடிச்சி இழுக்கிறேன்னு அவன் அடிக்க போவோம், இது பண்ண உடனே போய் அதை பிடிச்சி இழுத்து நம்மகிட்ட இருக்க வச்சுக்கதான் நம்ம பார்ப்போம். அப்படி இருந்தாருன்னா அது மெதுவா எங்கிட்ட தானே இருக்கு, நான் எடுத்து சரிப்படுத்தி அது பண்ணலாம். ஆனா இழப்பது என்பது விரைந்து வள்ளுவனாதான் கொண்டு வர்றாரு. உடுக்கை இழந்தா அப்ப அந்த கை எப்படி உடனடியாக சென்று உதவுமோ அது போல இடுக்கன் உற்ற நண்பன் கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவன் துன்பப்படுறான்னு தெரிஞ்சா உடனடியாக செஞ்சு உதவி செய்யணும் என்று அவர் சொல்லுகின்றார். அதன் மூலமாக இந்த குறள் மூலமாக நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொப்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. மனவேறுபாடு இல்ல, முடிஞ்ச வரைக்கும் துன்பத்தை தாங்கி உதவி செஞ்சு அவர்களுக்கு தாங்கிக் கொள்வது உண்மையான நட்பு என்று இதன் மூலமா சொல்கிறார். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்படிப்பட்டவரியா, இவன் எனக்கு ரொம்ப வேண்டியவனையா, இவன் நம்ம மாமன் பையன் தான், இவனை தெரியாதாம அப்படி வந்து இணை வச்சு கூட பேசக்கூடாது. நல்ல நட்பு நீ அப்படி சொன்னா கூட அந்த நட்பு வந்து இழிவுபட்டு போயிடும் என்று மிகச்சிற புல் என்னும் அந்த நட்பு போயிடும் என்று சொல்லுகின்றார். சிறுமைப்பட்டு போய்விடும் என்று சொல்லவர்தான் நட்பை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்று அடுத்த அதிகாரத்தை சொல்லுகின்றார். நட்பின் உயர்வை சொன்னவர் தான் நாடாது நட்டலில் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. வீடு இல்லை, விமோச்சனம் இல்லை, விடுதலை இல்லை. நட்பு ஆள்பவருக்கு. நட்ட பின்ன பழகின பின்ன, பழகிறதுக்கு முதல்லயே ஆராய்ஞ்சுக்குப்பா. நாடாது நட்டலில் கேடில்லை. நாடாது நட்டல், நாடி பார்த்து நட்டல் நட்பு கொள்ள ஒருவர் இடத்துல, அது தோழனா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த நட்பு நல்ல நட்பா இருந்தா ஏற்றுக்கொள். ஏனென்றால் நட்ட பின் பழகின பின்ன அதுல இருந்து விமோச்சனமே உனக்கு கிடையாது, அது தொடரும், வேற வழி இல்லை என்று சொல்வதுதான். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். தான் சாகும் அளவிற்கான துன்பத்தை கொடுத்துட்டு போயிடும் சரியான நட்பு ஆராய்ந்து நட்பு கொள்ளாமல் போனால். அதனாலதான் எல்லாமே நட்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். மற்றதெல்லாம் பேச்சாளர் அதோட என்னன்னா ஏது அதோட வெட்டிய நகர் போயிடும் தவிர நம்ம அந்த வரம்பு நம்ம மீறும் போது அது நம்மை அறியாம நம்மையே தாக்கி நம்மை பாழ்படுத்தி போகணும் என்று சொல்லுகின்றார். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாயினும் அறிந்தியாக்க நட்பு. குணம் நல்ல குடிப்பிறப்பு, குற்றம் அவர்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது நம்ம பார்த்த பழகின தெரிஞ்சோம் இல்லையா. ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சுட்டா அதை நம்ம தொடர கூடாது, அதை வெட்டி விட்டுறணும். அது நமக்கு தேவை. ஏன்னா தெரியாம பழகிட்டேன், நீ சரியானவன் இல்லை, உன்னோட நட்பு நமக்கு சரிப்பட்டு வராது, அப்ப நம்ம அதை தொடரக்கூடாது. ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர நம்ம தான் காரணம். நான் வந்து அதை பழகிட்டு நான் ஏத்துக்கிட்டு சரி நீ கெட்டவனா இருந்தா பரவாயில்ல, நான் எல்லாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன், என் கூடவே வாழ்ந்து போனா அவன் எங்கேயாவது கூட போலீஸ்காரன் வந்து அவன் சிக்கனா இவன் திருடிட்டப்பதான் வந்திருப்பான். இவன் கூட சேர்ந்து நீ என்னடா பண்ணிடுவே, நான் சும்மா தான் வந்து சும்மா வந்தல வா நீ கூட வந்து கூட்டு போயிடுவான். எதுக்கு இந்த வம்பு? ஆக சரியான இருக்கணும். நல்லவனா இருந்தா நம்ம ஒருவேளை தப்பு பண்ணா கூட நம்மளை திருச்சி சரிப்படுத்தி விடுவான். டேய் நீ இப்படி செய்யாதரா, தானே உண்மையான நட்பு. நீ செய்யறது தப்பு சரியில்லை, நீ இந்த மாதிரி நட்பு தான் என் கூட பழகாத, இல்லாட்டி நான் விளைவிக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். தவிர தீய நட்புக்கு துணை போனா ஆபத்துல வந்து முடியும் என்பது இதன் மூலமா. ஏன்னா நல்ல நட்பை ஆராய்ந்து நாம் கொள்ள வேண்டும். குடி பிறந்து தன் கண் பள்ளி நாணுவானே கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு. ஒரு தப்பு செய்யறதுக்கு, ஒரு தவறான செயல் செய்யறதுக்கு ஒரு பழி வந்துடும். நமக்கு பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகிடக்கூடாதுன்னு பயப்படுறவனுக்கு எதை வேணாலும் கொடுக்கலாங்க. ஏதாவது ஒண்ணு கொடுத்தாவது அவன் நம்ம பக்கத்துல வச்சுக்கோ, ஏன்னா அவன் நமக்கு பாதுகாப்பா இருப்பான், நமக்கு துணையாக இருப்பார்கள் என்பது மிக அழகாக இந்த குறள் மூலமாக சொல்கிறார். ஆளச் சொல்லி
அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். இப்பதான் நான் சொன்னேன், நான் நம்ம அழும்படியாவது நம்மளை வற்புறுத்தி நீ செய்யறது தப்புடா, இது பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ மாட்டிக்குவ, உனக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை, ஆபத்துல மாட்டிக்காத என்று அறிவுறுத்தி சொல்லக்கூடிய தன்மை உடைய என்பவர்களை நாம் ஆராய்ந்து நம்ம கூட வச்சுக்கணும். ஏனென்றால் நிறைய மனுஷன் எல்லாருமே பெரிய 100% இது கிடையாது. அப்படி நான் எதுவும் தெரியாம நான் தப்பு செஞ்சா என் கூட இருக்கிற நான் திருத்துபவனா இருக்கணும். அதை விடுத்து நம்ம தவறு செய்வது நம்மளுக்கு உடந்தையா இருந்து நம்மளை மாட்டி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால இவன் தாங்க செஞ்சான், யாரா தலைவர்னா இவர் தாங்க, எல்லாமே இவர் தான் சொல்லி கொடுத்தாரு, எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆளுகளை நம்ம கூட வச்சிருந்தா அது ஆபத்து என்று வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார். கேட்டினும், என்ன அழகான குரல், உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கோல் ஸ்கேலை பத்தி சொல்றாரு பாருங்க, அளக்கும் கோல். வள்ளுவர் என்ன அழகா கொண்டு வர்றாரு. நீட்டி அளக்கும் ஸ்கேல் மாதிரி 1 அடி 2 அடி 3 அடின்னு அவன் எப்படிப்பட்ட யோகியதையுடவன் சொல்லிட்டு அவங்க கூட கேடு வந்தாதான் தெரியும். யாருக்கு? நமக்கு ஏதாவது ஒரு கேடு, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒரு சோகம் வரும்போதுதான் நம்ம கூட இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவனை அதனால உனக்கு துன்பம் வர்றதை பத்தி நீ கவலைப்படாதப்பா, அது நல்லதுங்கிறார். ஏங்க, துன்பத்தை யாராவது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? வள்ளுவர் சொல்றார். ஏன்னா கூட இருக்கிறவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம். என்ன அருமையானது வள்ளுவரை உண்மையில பாராட்டி ஆகணும். பெரிய அமுதம் தானே மனம், அவ்வளவு அருமருந்துன்னு சொல்றோம் இல்லையா? அத்தனை தகவல் இதுல சொல்றாங்க. அது பெரிய பெரிய தகவல்கள் தான் இதுல. அது தன்னை அளந்து பார்க்கிறதற்கான ஒரு கோல் என்று சொல்கிறார். நீ துன்பம் வந்ததை பத்தி கவலைப்படாத. இன்பத்து பால்ல வேற இடத்துல இன்னொரு சொல்லுவாரு, தோத்து போனவன் ஜெயிச்சவன் சொல்லுவான். தோத்தவன் எங்கேயாவது ஜெயிக்க முடியுமா? தோத்து போனவன் தானே. தோற்றவன் எப்படி வெற்றி பெற முடியும்? அது அங்கே, அது அப்புறம் சொல்றேன், சரிங்களா? ஆக என்ன ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அழகா சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு இது. கணவன் மனைவி 2 பேர் இருந்தா சண்டை போடுறாங்க, வீட்டுல பிரச்சனை, நீயா நானா நின்று அது பெரிய தொல்லையா போய் முடியும். யாராவது விட்டு போய் சரி போமா அவ்வளவுதானே, சரி நீ சொல்றது சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், உடனே நீங்க தோத்துறான்னு வச்சுங்க, அவன் ஜெயிச்சிடும். ஆனா உண்மையில ஜெயிக்கிறது இவன் தான். தோற்றவர் தான் வென்றார். அது மண்ணும் அங்க பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஐயா அல்ல, வள்ளுவரெல்லாம் பெரிய விஷயம். சரி, ஆக அடுத்த குறளாக, ஊதியம் என்பதொருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரிவிடல். அறிவற்றவரின் நட்பை விட்டு விலகிவிட வேண்டும். பேதையார் கேண்மைன்னு நட்பு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தா நமக்கு ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அதை விட்டு விலகுவதுதான் சிறப்பு என்று சொல்லி, அது ஊதியம், சம்பளம் கொடுக்கறது மாதிரி. அப்பா சந்தோஷமாடா அவன் நம்ம விட்டு போனான் என்று சொல்லி. உள்ளக்க உள்ளம் சிறுகுவ கொள்ளக்க அல்லக்கண் ஆற்றறுப்பார் நட்பு. மனம் கூசும்படியான தீயவைகளை நினைக்க கூடாது. துன்பத்தில் விலகுபவனுடைய நட்பை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. துன்பத்தில் கூட நிக்கணும், விட்டு விலகிறவனோட நட்பை விட்டுறணும், அதை நம்ம தொடரக்கூடாது என்று சொல்லுகின்றார். கெடும் காலை கைவிடுவர் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். உள்ளத்தை சுடுமாமா. உள்ளினும் நினைச்சு பார்த்தா கூட மனசு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் தனக்கு துன்பம் வரும்போது நம்ம விட்டு விலகி ஓடுறவன் நினைச்சா, கூட தாண்டா இருந்தேன், நீ என் கூடவே உட்காந்து சாப்பிட்டு, என் கூடவே எல்லாம் அனுபவிச்சு, என் கூடவே எல்லாம் இருந்து, எனக்கு துன்பம் வரும்போது கூட நின்று துணை செய்யாம நீ விட்டு விலகி போறியே, எந்த வகையில் நினைச்சு உன்னை போய் நான் நண்பனா வச்சுட்டேனே இல்லையா? மனம் சுடுங்கிறார், உள்ளினும் சுடுங்கிறார். உள்ளினும் உள்ளம் சுடும் என்று சொன்னவர் தான். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. ஒரு 2-3 குறள்களுக்கு முன்பு என்ன பார்த்தோம்? கொடுத்தும் கொள்ளல் வேண்டும், நல்ல நட்பை பெறணும் என்று சொன்னவரு கடைசி குறள் என்ன சொல்றாரு பாருங்க, ஒன்று ஈத்தும். கொடுத்து ஏதாவது ஒண்ணு கொடுத்தாவது ஒப்பு இல்லாதவருடைய நட்பை முதல்ல விட்டு கட் பண்ணிரு.
அவன் என்ன ஆசைப்படுறான், கொடுத்துரு, இவ்வளவுதானே, நான் இதோட வச்சு தொலைஞ்சு போ, நமக்கு நீ வச்சு ஆப்பு வச்சு என்னோட வருங்காலத்தை நாசப்படுத்திடாதராங்க, ஒபா வேண்டாமடா சாமி, இல்லையா? இவ்வளவு பெரியதுங்க. நம்ம என்ன துன்பம் தர நட்பு நமக்கு வேண்டாம் என்று அந்த குரலில் சொன்னவர் தான் அடுத்தது பழமையை பற்றி சொல்லுகின்றார். அவ்வளவுதான், இந்த இதை முடிச்சார் இந்த ஒரு அதிகாரம். நிறைய தகவல். சரி, நீங்க வேணும் போனா ஏன்னா அந்த இது சரியா இருக்கு, முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய செய்தி நம்ம தொடங்குனது ஒரு பாரம்னா கொஞ்சம் முன்ன ஆனதுனால அந்த காலத்தை இது பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா? சரி, பண்ணியிருந்த நீங்க எனப்படுவது யாதெனின் யாதும் கிழமையான் கீழ்ந்திடா நட்பு. பழமை என்று எது சொல்றது எதுன்னு சொன்னா, பழகிய நட்பர், பழைய நட்பு, நீண்ட கால பதா இருக்கலாம், அந்த உரிமையை எப்பவுமே இழிவு செய்யக்கூடாது என்று இதன் மூலமாக சொல்லுகின்றார். நட்பிற்கு உருபு கெழுதகைமை மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். உப்பாதல்னா உடன்பட்டு இருப்பது, நம்ம எப்பவுமே கூட உப்பாக இருப்பது நல்லவர்களுடைய கடன். ஏனென்றால் நட்பிற்கு இலக்கணம் என்று சொன்னா, நம் மீது உரிமை கொண்டவர்களோட நட்பை நம்ம எந்த இடத்துலையும் இழக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்தான் பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையாக்கடை. பழகிய நட்பு எவன் செய்யும், உரிமையால் நண்பர் செய்த செயல்களுக்கு உடன்படாது போனால் அந்த பழகின நட்புனால என்னடா பயன்? நம்ம ஃப்ரெண்டு தானே சொன்னா, சரி பரவாயில்ல நண்பர் தானே அப்படின்னு ஒத்து போயிடணும். அதை எதிர்த்து நிக்க கூடாது என்று அவர் சொல்லுகின்றார். அதுல உரிமை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னவரு, விளை தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செய்யும். தம்மிடம் ஒன்றை கேட்காமலே செய்து விட்டால் கூட பழகின பழக்கத்துக்காக நட்புக்காக பொறுத்துக்கிட்டு போயிடணும். அதை பெருசு பண்ணக்கூடாது. என்னடா நீ இந்த மாதிரி செஞ்சுட்ட நீ என்று சொல்லி பொறுத்துக்கிட்டு போயிடுறது உண்மையான நல்ல நட்பு என்று சொல்லுவார் தான். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோ தக்க நட்டார் செய்யின். நோகும்படியாக வருந்தும்படியான ஒரு செயலை நம்ம கூட பழகணும் செஞ்சுட்டான்னு வச்சுங்க, நீ அதை போய் பெருசு பண்ண வேண்டாம். ஒண்ணு பேதமையா இருக்கும், அறியாமைனால செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா அட நம்ம நண்பன் தானே, ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு செஞ்சிடறது. தப்புதான், தவறுதான், செய்யக்கூடாது. ஆனா உரிமை எடுத்துக்கிறது, பொன்னுச்சாமி நம்ம பொன்னுச்சாமியே தானே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தேவைக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கிறது. ஏயா ஒரு வார்த்தை நீ ஆனாலும் நல்ல பண்பு இருக்கிறவங்க, போ நீ ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்ட, ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது, இனிமேல் செய்யாது, விட்டுடுறது. இல்ல ஒன்னா இருக்கணும், அறிவு இல்லாம இருக்கணும், அறியாமை பேதமையா இருக்கணும், அல்லது பெருங்கிழமையா இருக்கணும். என்ன பண்றது, நோகும்படியா யாரும் செஞ்சுட்டாங்கன்னா அதை பெருசுப்படுத்தியதாத என்று சொல்லுகின்றார். நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. உறுதி குலையாத பழமையான நண்பரை துன்பம் வந்த போதும் தொடர்பு விடாதவரே உண்மையான நண்பர் என்று இந்த குரல் மூலமாக சொல்லுபவர் தான். அழி வந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். அன்பு மிக்க நண்பர் தம்முடன் பழகியவர் தீங்கு செய்தாலும் அன்பு செய்வதில் இருந்து மாறுபட மாட்டார்கள், அவர்கள் அன்பா என்றுமே இருப்பார் என்று இன்று முழுவதும் அன்பை வலியுறுத்தி தான் அதிகமாக வருது. ஏனென்றால் அது நட்பு சார்ந்தது. நட்பு என்பதே அன்பின் வழிபட்டதுதான் என்று சொல்லினார். கேளிழுக்கம் கேளா தகைமை கெழுதகைமை. கேளிழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செய்யும். நண்பர் தவறு செய்தார் என்று பிறர் கூறினாலும், உன் நண்பர் இந்த மாதிரி செஞ்சுட்டான்டா உனக்கு என்று சொன்னாலும் அதை நம்ப மாட்டான். டே அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான், நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுபவருக்கு அந்த நண்பர் உண்மையிலே தப்பு செஞ்சா அது குற்றம் தானே, அது குற்றமா போயிடும். ஏனென்றால் உன் நம்பிக்கைக்கு கேடு விளையக்கூடாது. கர்ணன்ல சொல்லுவான் பாத்தியா, அவன் தன் மனைவியோட சூதாடிக்கின்றான் தாயம் விளையாடும் போது,
உடனே வந்துட்டு துரியோதனன் அங்கிருந்து வருகின்றார். காட்சி அதுல வருகிறது. கணவன் வர்றதை பார்த்துட்டு அவர் வேகமாக எழுகின்றாள். உடனே கர்ணன் என்ன செய்யறான், நான் உட்காருன்னு எது சொல்றானே, விளையாடிட்டு இருக்கிற நீ தோத்து போயிடுன்னு பயந்துட்டு எந்திருக்கிறியா, இந்த கதையில வேணா நீ உட்காருன்னு கையை பிடிச்சு இழுக்கிறான். அப்போதான் அந்த கழுத்துல போட்ட மாலை, முத்து மாலை வந்து உடனே அந்த கையில சிக்கி அருந்து விடுகிறது. அந்த முத்துக்கள்ல கீழே சதுறுகிறது. அது சொல்றது எவ்வளவு பெரியது. எடுக்கவோ கோக்கவோன்னு அவன் நம்பல, ஆனா உண்மையா இருந்தான். அதனால அந்த நட்பு அந்த வலிமை பெற்றது. ஆனா தவறான எண்ணத்துல அவன் பழகி இருந்தானா, புரியுதா? அதுதான் அந்த அர்த்தம். அப்போ எப்படிப்பட்ட சாதாரண செயல் தான் அந்த செயலினுடைய விளைவு வேறு மாதிரி போயிடும் என்பது. அப்போ அது தவறா போயிடும். தவறில்லாம இருக்கிற உண்மையான நட்பா இருக்கும், இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் சொல்லுகின்றார். கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. அந்த நீண்ட காலமா இருக்கிற நல்ல நட்பை விடாமல், பழைய நட்பு, என்னுடைய பால்ய காலத்து நண்பன் தெரியுமா, 40 ஆண்டு காலமா பழகின நட்பு தெரியுமா, விடாம இன்னும் வச்சுட்டு இருப்பது பெரிய நல்ல பண்பு என்று இவர் சொல்லுகின்றார். நம்ம நார்மலிங்க ஐயாவை நான் சொல்லுவேன் அடிக்கடி, 50 ஆண்டு காலமா என்னோட சொல்லுவோம். அதுல பெரிய நட்பு இல்லையா, நீண்ட காலமா சிறு வயதுல இருந்தே தொடர்ந்து வரக்கூடியதுல பெரிய நட்பு என்று சொல்றது. அது சிலருக்கு கிடைக்கிற பெரிய ஒரு வரமாகும். விளையார் விளையப்படுவர் பழையார்கண் பண்பின் தலை பிரியாதார். பழகிய நண்பர்களிடம் கொண்ட நட்பில் இருந்து விலகாமல் இருப்பவர் பகைவர் கூட விரும்புவார். அவங்க 2 பேரும் எவ்வளவு நண்பர்களா இருக்கிறாங்கடா, உண்மை பகைவன் கூட அவர்களை விரும்புவதா சொல்லுகின்றார் அந்த இதுல. அதை போலவே வந்துட்டு நல்ல நட்பை சொல்லுகிறார். பழமையான நட்பை சொன்னவர் தான் தீய நட்பை இந்த இடத்துல சொல்லுகின்றார். தீய நட்பின் மூலமா சொல்வது, என்னதான் அவன் நல்லவனை போல இருந்தாலும், அப்படியே உயிரே கொடுப்பது போல பழகுவரான் இருந்தாலும், தீயவனுடைய நட்பு வேண்டாம், ஏனென்றால் அது ஆபத்து முடியும். பருகுவார் போலினும் பண்பு இலார் கேண்மை பெருகளின் குன்றல் இனிது. புரியுதா எப்படின்னு சொல்லிட்டு, அந்த நட்பு பெருகுவதை விட கம்மியாகிறது, குறையிறது நல்லது. பண்பு இல்லாதவனுடைய நட்பு என்று சொல்லுகிற நல்ல பண்புள்ள நட்பு அது வந்து வளர்பிறையை போல வளரும் என்று சொன்னவர் தான். உரின் நட்டு அரின் ஒரும் ஒப்பு இலார் கேண்மை தெரினும் இழப்பினும் என். அந்த மாதிரி அவர் ஒப்பு இல்லாத, நமக்கு ஒத்து வராத ஒரு நண்பனோட நட்பு நமக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காம இருந்தா என்ன, அது இல்லாமே போலாம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, அதனால பாதிப்பும் கிடையாது என்று சொல்கிறார். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நிகர். எப்படி ஒரு வார்த்தை, கல்வர், திருடனை பத்தி சொல்றார், கல்வர்னு சொல்லுகிறார். திருடனும் அவனும் ஒண்ணுங்கிறாரு. அதாவது நம்ம நல்ல நட்புனால இவங்கிட்ட பழகினால எனக்கு என்ன கிடைக்கும், வரவு கிடைக்கும், அப்படி நினைச்சு பாக்குறப்ப நட்பும். அப்ப திருடனும் ஒண்ணுதானே, திருடனுக்கு அதானே, திருடும் போது எனக்கு என்ன கிடைக்கும், திருடிட்டு தானே போவான். அப்படி பழகிற நட்பு நட்பு இல்லை என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. கல்லா மா, அறிவில்லாத விலங்கை சொல்லி, மா என்றால் விலங்கு, குதிரையை கொண்டு வர்றாரு இந்த இடத்துல. போர்க்காலத்துல கீழே தள்ளி விட்டு போயிடும் நம்ம குதிரை. அந்த தள்ளிட்டு போற குதிரையை நம்பி மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதை பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அந்த அறிவற்றவர்களின் நட்பு வந்து என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. இந்த தள்ளி விட்டு போற குதிரை மாதிரி தான் இருக்கும். இந்த நட்பு நமக்கு வேண்டாம் என்று இந்த குறள் மூலமா சொல்லுகிறார். கல்லா மா அன்னார், அந்த கல்வி அறிவில்லாத அந்த விலங்கினத்தை சேர்ந்த ஒரு குதிரையை போல. அமரகத்து, போர்க்காலத்துல இருக்கிற விலங்கு எது, குதிரை தான். புரியுதா? விலங்குனா எந்த விலங்கு வேணாலும் நம்ம நினைக்கலாம். ஆனா போர்க்களத்தில் படைக்கு போய் சண்டைக்கு போயிட்டு இருக்கிற குதிரை வந்துட்டு எதிரி எப்போ தள்ளி விட்டு போற மாதிரி செய்வான். அறிவில்லாதவன் நட்பு நமக்கு ஆபத்து தரும் என்று இந்த குறள் மூலமா சொல்லுகின்றார். செய்தே மஞ்சரா சிறியவர் உன் கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. பாருங்க, பெருகளின் குண்டலினிது, எய்தலின் எய்தாமை நன்று. எல்லாமே தீய நட்பு. இது வர்றதை விட வராம இருக்கலாம், கிடைக்கிறத விட கிடைக்காம இருக்கலாம், இவனுக்கிட்ட பழகிறத விட பழகாம இருக்கலாம். இப்படிதான் கொண்டு வர்றார் ஒவ்வொன்றுமே. இந்த குறளை அதுதான் சொல்லுகின்றார்.
பேதை பெருங்கெழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும். கோடி என்ற சொல் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லு. அறிவில்லாதவனுடைய நட்பை விட அறிவுடையவர்களுடைய பதவி கூட கோடி நன்மை தரும்டா. அவன் ஒன்னும் செய்ய மாட்டான். இந்த அறிவில்லாதவன் வந்து நமக்கே ஆப்பூச்சி அடைஞ்சல் பண்ணி விட்டுருவான். ஆக அது வேண்டாம் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி ஊரும். பாருங்க, அந்த குறள்ல கோடி சொன்னாரு, இந்த குறள்ல 10 கோடி சொல்றாரு. 10 அடுத்த கோடி, 10 கோடி. கோடி கோடியா வர்ற குறள் இதுலதான் தீய நட்புல வருது. கோடி கோடி, அது எங்க அப்பா இப்ப எல்லாம் கோடி கோடின்னா எல்லாமே கோடியில ஓடிட்டு இருக்குது இல்லையா? நம்ம ஒரு கோடியில இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த கோடி வேற, அந்த கோடி வேற. நம்ம இருக்கிறது கடை கோடியா இருக்கிறோம். ஏதாவது கொஞ்சம் கவனிக்க மாட்டானா, வந்துட்டு போன பேருந்து திடீர்னு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் ஏதோ போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அகவை முதல் தமிழறிஞர் திடீர்னு அந்த இது வரல, ஐயா தினம் இதுக்கு ஒரு 100-200 செலவாகுதுங்க ஐயா, என்னங்கய்யா பண்றது, நம்ம பொழப்பு கொஞ்சம் பார்த்து கவனிங்க, இப்படி சொல்றவங்களும் இப்ப இருக்கிறாங்க. தேவை இப்படி இருக்கு. கோடியில புலங்குறவனுக்கு இந்த கவலை வருமா? அவன் என்னடா பேருந்தா மகிழுந்தா போச்சு தூக்கி வீசி வேற பேருந்தே வாங்கிருக்கிறான். இந்த பேர் சொகுசு பேருந்து வாங்குகிறான் இல்லையா? ஏன்னா அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அப்படி வந்த செல்வம் எப்படி வந்தன்னு யாருக்கு தெரியும்? அவன் பிறரை அழ வைத்து கொண்ட செல்வம் அது. அழ கொண்ட எல்லாம் அழ போம். ஒரு குறளை நம்ம பார்த்தோம், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை என்பதை போல அந்த குறள் வழியாக சொல்கிறார். பேதை பேதை இது கோடி ஊரும் சொல்லிட்டேன். 10 எடுத்த கோடி இல்லையா? 10 கோடி சொல்லிட்டேன். இப்போ வீணும் அதை வீணே சிரித்து பழக மட்டுமே வரும் நண்பனால் பகைவரால் வரக்கூடிய 10 கோடி நன்மை கூட நமக்கு நல்லதுன்னு சொன்னவர் தான். ஒள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல். முடியக்கூடிய செயலை கூட முடிக்காம தடுத்துறவன். அந்த மாதிரி இருக்கிறவனோட நட்பு நம்ம கிட்ட இருக்கலாமா? விட்டு தொலைச்சிடணும். நானே முடிச்சிருப்பேன்டாத, நீ வந்து ஏண்டா நானே போய் செஞ்சுட்டு வந்துருப்பேன், நீ உதவி செய்யறேன்னு வந்து அவங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டியாடான்னு. இது சொன்ன என் பேரை சொன்னையாடான்னு. சரி, சொன்னதுக்கு அப்புறம் வந்து அதிகம் நானே சிவனேன் வந்துருப்பேன், நீ சொல்லிதான் நமக்கு மாட்டி விட்டேன் என்று. ஆக அந்த மாதிரி நட்பு நமக்கு ஆகாது என்று சொல்லுகின்றார். கனவினும் இன்னாது மண்ணோ வினை வேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இந்த 2 இருக்கிறவன கனவுல நினைச்சா கூட துன்பம் தருமாமா. அப்ப நனவுல எவ்வளவு பெரிய துன்பம் வரும்? அந்த மாதிரி சொல்லும் செயலும் வேறுபடுறவன் நட்பு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அவர்தான் ஏனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனைக்கெளி மன்றில் பழிப்பார் தொடர்பு. என்ன அழகான குறள் பாருங்க. தனிமையில பேசும்போது பாராட்டுறது, புகழ்றது, ஆனா எல்லாத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவமானப்படுத்துறது. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களும் நம்மளோட பழகிட்டு இருக்காங்க இல்லையா? தனிமையில பேசும்போது ஐயா உங்களை மாதிரி எல்லாம் என்ன பெரிய செய்தி, அருமைங்க, நீங்களாம் சான்ஸே இல்லைங்கய்யா, நீங்க தாங்க சூப்பருங்கய்யாமா. அந்த பக்கம் போயிட்டு இவன் எனக்கு தெரியாதா அப்படின்னா அந்த நட்பு உண்மையான நட்பா? எல்லாரும் முன்னாடி குற்றத்தை வந்து மறைச்சிட்டு அவனோட நல்லதை சொல்லணும். தனிமையில இருக்கும்போது குற்றத்தை மட்டும் சொல்லணும் இல்லையா? நல்லதை வந்துட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லணும். அவனை பாராட்டும் போது மகிழ்ச்சியா எல்லாத்துக்கு முன்னாடி பாராட்டணும். எத்தனை திறமை, எத்தனை வலிமையால. அவர்கிட்ட குறை மாதிரி மனதுக்கு பட்டா தனியா அவங்க கிட்ட ஐயா இந்த மாதிரி செஞ்சா அது கூட வந்து கடிந்து சொல்லாம, மனதை காயப்படுத்தாம, அன்பான சொற்களை கொண்டு மயிலிறகை போல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்று சொல்வதன் மூலமாக இந்த குறள் மூலமாக அறிவுறுத்துகிறார். மிக சிறப்பான குறள் பதிவாக தீய நட்பின் மூலமாக 82வது அதிகாரம் 5 அதிகாரம் 50 குறள்களை இன்று நிறைவு செய்தோம். அடுத்த வாரம் 22வது வாரத்தில் பேதமையிலிருந்து தொடங்க இருக்கின்றோம். இதுவரை தங்களுடைய சிந்தனைகளை கருத்தொருமித்து கேள்வி ஞானமாக குறள் வழியாக கருத்தினை பெற்றவர்கள் நீங்கள் கற்றதையும் பெற்றதையும் பதிவு செய்யுங்கள். நல்ல கருத்தின் மூலமாக சமூகம் வெல்வதற்கு நாமும் வித்திடுவோம். நம் செயல்பாடுகளும் அமையட்டும் என்று சொல்லி
இறையாற்றலை வேண்டி உங்களிடமிருந்து இந்த வாரம் விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.